Hi friends, welcome to our academy. இப்போ நம்ம பார்க்க போறது அடுத்த டாபிக்கா முகல்ஸ் பார்க்க போறோம். இப்போ லாஸ்டா நம்ம என்ன பார்த்திருந்தோம் அப்படினா டெல்லி சுல்தானோட முடிச்சிருப்போம். ஓகே, டெல்லி சுல்தான் அதுக்கு அப்புறம் மேபி நீங்க விஜயநகரம் பாமினி பார்த்திருப்பீங்க. ஏன்னா டெல்லி சுல்தான் இருக்கும் பொழுது தான் உருவான ஒரு ரெண்டு அரசுகள் தான் விஜயநகரம் பாமினி. ஓகேங்களா? அப்போ குரோனாலஜிக்கல் அடிப்படையில் சிந்து சமவெளி நாகரிகம், குப்தர்கள், அப்புறம் வந்து டெல்லி சுல்தான் பாமினி, டெல்லி சுல்தான், அப்புறம் விஜயநகரம் பாமினி. அடுத்த கட்டமாக காலவரிசை அடிப்படையில் நம்ம முகலாயர்கள் பார்க்கணும். இப்போ இந்தியாவுடைய வரலாற்றில் எந்த அளவுக்கு டெல்லி சுல்தான் ஆட்சி அமைத்தது இந்தியாவில் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு முகலாய வம்சம் ஆட்சி அமைத்தது ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா இப்போ டெல்லி சுல்தானை பொறுத்த வரைக்கும் அவங்க தான் இந்தியாவோட மிகப்பெரிய அளவு கலாச்சார மாற்றம் ஏற்படுத்திய ஒரு அரசாங்கம். ஏன் அப்படின்னா மதம், புதிதாக ஒரு மதம் இந்தியாவில் ஆட்சி அமைத்தது. இதுக்கு முன்னாடி புத்த மதம், சமண மதம் ஆட்சி புரிஞ்சிருக்காங்க, ஹிந்து மத மன்னர்கள் ஆட்சி புரிஞ்சிருக்காங்க. ஆனால் இஸ்லாமிய மன்னர்கள் வெளிநாடுகளில் இருந்து படையெடுத்து இந்தியா ஆட்சி புரிந்தது டெல்லி சுல்தான் தான் முதல் முறை 1206 இருந்து 1526 வரைக்கும். அதாவது கடைசியா நம்ம லோடி வம்சத்தோட முடிஞ்சிருப்போம். இது ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? 5 வம்சம் இருக்கும். லோடி வம்சத்துல இப்ராஹிம் லோடி கடைசி மன்னர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முடிச்சிருப்போம். ஓகேங்களா? அந்த வரிசையில இப்ப அடுத்த கட்டமா இப்ராஹிம் லோடியை தோற்கடித்து அடுத்த முகலாய வம்சத்தை உருவாக்கிய ஒரு நபர் அப்படின்னு சொல்லக்கூடிய பாபரை பத்தி நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? ரைட். அதான் பாபர். இந்த வீடியோல நம்ம பாபர், அதுக்கப்புறம் வந்து ஹுமாயூன் பார்த்துட்டு அடுத்த ஒரு பார்ட் ஆஃப் வீடியோல அடுத்த ரிமைனிங் சீரிஸ் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? மொத்தமா இப்ப முகலாய பேரரசு அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் முகலாய பேரரசு சொல்லல, நமக்கு டாபிக்ல முகலாய பேரரசு தான் இருக்கும். படிக்க வேண்டியது முகலாய பேரரசு தான். நம்ம சொல்றதை வந்து நான் முகலாயர்கள் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சிருக்கேன். ஓகேங்களா? இப்ப இந்த முகலாயர்கள் நான் ரெண்டா பிரிக்கிறேன். பாருங்க, பைலிகுலாக எழுதி போட்டிருக்கேன். கிரேட்டர் முகல்ஸ், அதாவது முகலாய பேரரசு, அடுத்து லேட்டர் முகல்ஸ், பிற்கால முகலாயர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டா ஸ்பிளிட் பண்றேன். ஏன் சார் ரெண்டா ஸ்பிளிட் பண்றீங்கன்னா காரணம் இருக்கு, சொல்றேன். ஓகேங்களா? மொத்தமா இந்தியாவை முகலாயர்கள் ரூல் பண்ணது அப்படின்னு கேட்டாங்கன்னா கிட்டத்தட்ட 350 வருஷத்துக்கு மேல ரூல் பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா? 350 வருஷம் 350 வருஷம் ரூல் பண்ணிருப்பாங்க. ஆனா அந்த முகலாயர்கள் பேரரசாக எத்தனை வருஷம் ரூல் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 200 வருஷம் கம்மியா தான் பேரரசாக ரூல் பண்ணுது. ஏன்னா ஒரு அரசுக்கும் பேரரசுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. பேரரசு அப்படின்னா இந்தியா முழுமை ஆட்சி செய்வது. ஓகேங்களா? அவர்களுக்கு ஏகப்பட்ட அரசர்கள் இருப்பாங்க. ஆனா அரசு அப்படின்னா சிறு நிலத்தை மட்டும், குறுகிய நிலப்பகுதியை மட்டும், சின்னதா அவங்க தான் ராஜா. அவங்களுக்கு மேல யாரும் பெரிய அளவுக்கு ராஜா இருக்கலாம், ஆனா கீழே வந்து ராஜாக்கள் சொல்ற அளவுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. அவங்க தான் வந்து அரசர் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க தான் பேரரசர். சரியா? அப்ப அவங்களுடைய டைம் பீரியட் அப்படி பார்க்கும்போது 1526 இருந்து 1707 வரைக்கும் பாபர் ஆரம்பிச்சு ஹுமாயூன், அக்பர், ஜஹாங்கீர், ஷாஜகான், அவுரங்கசீப்போட முடிஞ்சிடும். எது முகலாய பேரரசுல 6 மன்னர்கள் இருப்பாங்க. சரிங்களா? இந்த பிற்கால முகலாயர்கள் நமக்கு சிலபஸ்ல கிடையாது. சிலபஸ்ல கிடையாதுன்னா நம்ம படிக்க வேண்டிய தேவையில்லை. ஆனா அங்கங்க சின்ன பிட்டா நமக்கு மாடர்ன் ஹிஸ்டரியில நம்ம படிப்போம். ஓகேங்களா? எங்கெல்லாம் மாடர்ன் ஹிஸ்டரி படிப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1858 பெரும் புரட்சி அந்த டாபிக்ல படிப்போம். ஓகேங்களா? இந்த மாதிரி சின்ன விஷயங்கள்ல நம்ம பிற்கால முகலாயர்களை பற்றி கம்பல்சரி நம்ம படிப்போம். ஆனா ரொம்ப இந்த அளவுக்கு நம்ம படிக்க மாட்டோம். அதனால நம்ம அந்த டாபிக்கா படிக்காம அந்த மன்னர்கள் வரலாற்று ரீதியா எங்கேயாவது, ஃபார் எக்ஸாம்பிள் ராஜாராம் மோகன் ராய்க்கு ராஜாங்கிற பட்டத்தை கொடுத்தது ஒரு பிற்கால முகலாயர்கள் மன்னர்கள் ஒருவர். அப்போ இந்த மாதிரி சின்ன பிட்டு மட்டும் நம்ம படிச்சா போதும். ஓகே, அது நீங்க மாடர்ன் ஹிஸ்டரி தான் படிக்கக்கூடிய டாபிக். பிற்கால முகலாயர்களுடைய ஈர பொறுத்த வரைக்கும் 1707 இருந்து 1858. இது ரொம்ப முக்கியமான டாபிக். இது ஒரு முக்கியமான பாயிண்ட் சொன்னா மொத்த முகலாய வம்சத்துடைய கடைசி மன்னர், கடைசி அரசர் தான் பிற்கால முகலாயர்களே கடைசி அரசர் அப்படின்னு சொல்லக்கூடியது யாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா 2ஆம் பகதூர் ஷா அப்படின்னு சொல்லுவாங்க. இதை மட்டும் நீ நோட் பண்ணி வச்சுக்கோ இந்த பாயிண்ட். ஓகேங்களா? 2ஆம் பகதூர் ஷா, இதை மட்டும் நீ நோட் பண்ணி வச்சுக்கோ. இந்த மாதிரி ரெண்டா ஸ்பிளிட் பண்ணி எழுதிட்டு, ஓகேவா? அதுக்கப்புறம் அதை நோட் பண்ணிக்கோ. இவர் தான் முகலாய வம்சத்துடைய கடைசி மன்னர். 1857 ஒரு கழகம் ஏற்படும். அந்த கழகத்துடைய கடைசி மன்னராக அறியப்படுவார். ஓகே, அந்த கழகத்துல இவர் தான் தலைமையா வச்சிருப்பாங்க. ஆனா இவர் கழகம் தோற்கடிச்சதுனால இவர் வந்து எங்க தூக்கி போட்டுருவாங்க, மியான்மர், பர்மாவிற்கு நாடு கடத்தப்பட்டார். அங்க நாடு கடத்தப்பட்டு இவருக்கு பசங்க இருந்தாங்க, பசங்க அடுத்து மன்னராயிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயந்து பிரிட்டிஷ்காரன் என்ன பண்ணிட்டானா 2 பசங்களையும் நடு ரோட்ல தூக்கில போட்டாங்க. ஓகே, இதுதான் பாத்துக்கிட்டீங்கன்னா 2ஆம் பகதூர் ஷா வந்து கடைசி முகலாயராக கருதப்படுகிறார். ரைட்டா? புரியுது? இப்போ அடுத்து நம்ம அதான் சொல்லிட்டேன், இது டாபிக் இல்ல, விட்டுருங்க. நம்ம பார்க்கறது ஃபுல் ஃபிளெட்ஜா கிரேட்டர் முகல்ஸை மட்டும் பார்க்க போறோம். 6 மன்னர்கள். ஓகேங்களா? 6 மன்னர்கள் பத்தி மட்டும் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் மன்னர்களுடைய வரிசை நம்ம பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம வம்சத்தை பார்க்க போறோம். அதாவது
நம்ம டெல்லி சுல்தான்ல வம்சம் பார்த்திருப்போம். அதாவது அடிமை வம்சம், கில்ஜி வம்சம், சையது, லோடி, ஓகே, இந்த மாதிரி சாரி துக்ளக், சையது, லோடி, இந்த மாதிரி சொல்லிட்டு 5 வம்சங்களாக எங்க பார்த்திருப்போம் அப்படின்னா அடிமை வம்சத்துல பார்த்திருப்போம். ஆனா இங்க அப்படி வம்சங்கள் எதுவும் கிடையாது. 6 மன்னர்கள், அவங்க எல்லாருமே வாரிசுகள், டைரக்டா அடுத்தடுத்த மன்னர்கள் தான். டெல்லி சுல்தான் எடுத்து பார்த்தோம்னா ஃபார் எக்ஸாம்பிள் குத்புதீன் ஐபக், அவன் பையன் எடுத்து ஆட்சிக்கு வருவான், பையனை கொண்டுட்டு மருமகன் ஆட்சிக்கு வருவான். ஓகே, மருமகனை கொண்டுட்டு அதுக்கு சரி மருமகனுக்கு அப்புறம் அவனுடைய பொண்ணு ரஷ்யா சுல்தான் பேகம் ஆட்சிக்கு வரும். அதுக்கப்புறம் பால்பன் சொல்லிட்டு அந்த 40 பேர் கொண்ட குழு இருக்கும் பாருங்க, அதுல இருந்து ஒருத்தர் மன்னர் வருவான். இந்த மாதிரி மாறி மாறி மன்னர் வருவான். படைத்தளபதி மன்னர் ஆவான். ஓகே, சின்ன பையனை கொண்டுட்டு இந்த மாதிரி அங்க வந்து வாரிசு அடிப்படையில கரெக்டா மன்னர்களாக ஆயிருக்க மாட்டாங்க எங்க டெல்லி சுல்தான்ல. என்னதான் வாரிசுகள் இருந்தாலும், ஆனா இங்க அப்படி கிடையாது. இங்க இருக்கக்கூடிய 6 மன்னர்களும் டைரக்ட் வாரிசு, நேரடி வாரிசுகள் தான். ஓகேங்களா, எந்த வித மாற்றமுமே கிடையாது. அது வரிசையா தான் நம்ம அதை ஞாபகம் வைப்பதற்காக நான் ஒரு சின்னதா ஒரு ஷார்ட் எழுதியிருக்கேன். ஷார்ட் கட்ஸ் மாதிரி என்ன எழுதியிருக்கேன், பாட்ஷா அப்படின்னு எழுதியிருக்கேன். ஓகேங்களா, பி ஃபார், அதாவது 6 எழுத்துக்கள் இருக்குது. 6 எழுத்துக்களுக்கு ஒரு மன்னர், அந்த மொத்த மன்னர்களுடைய பெயரு, அவங்க என்ன இயர் டு என்ன இயர் வந்து ரூல் பண்ணாரு சொல்லி தெளிவா ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. சரிங்களா, ரைட்டா? இயர் கேட்பாங்க கம்பல்சரி. இயர் வந்து மேட்ச் த ஃபாலோயிங்கோ அப்படின்னு ஏதாவது ஒரு இன்சிடென்ட் கொடுத்து இது எந்த டைம் நடைபெற்றது அப்படின்னு நீங்க இயரை வச்சு மேட்ச் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் இயர் எழுதி போட்டுருக்கேன். ஓகே, பாருங்க, பி ஃபார் பாபர், ஹச் ஃபார் ஹுமாயூன், ஓகே, ஏ ஃபார் அக்பர், ஜே ஃபார் ஜஹாங்கீர், Z ஃபார் ஷாஜகான், அடுத்த லாஸ்ட் ஏ ஃபார் அவுரங்கசீப். எப்படி சார் 2 ஏ வருது, எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு? இங்கிலீஷ்ல வா, ஏகே இங்க ஏயு, ஓகேவா? ஏகே தான் ஃபர்ஸ்ட் வரும் நமக்கு. அஜித் குமார் அவர் தான் ஃபர்ஸ்ட். ஓகேவா, அப்படி வச்சுக்கோங்க. அப்படி அல்பாபெட் ஆர்டர் படிக்கும் போது ஏகே அப்புறம் தான் ஏயு. ஓகே, அல்பாபெட் ஆர்டர் கூட இந்த ஏ கன்ஃபியூஸ் ஆகும், மறக்காம படிச்சுக்கோங்க. ஓகே, இந்த பாட்ஷாங்கிற வார்த்தையை வச்சு நீ வந்து சிம்பிளா கால வரிசையை ஞாபகம் வச்சுக்கலாம், முடிஞ்சு போச்சு. அவங்களுடைய பீரியட் ஆஃப் இயர்ஸ், ஓகேவா, என்னென்ன இயர்ஸ் ரூல் பண்ணிருக்காங்க 526 இருந்து 530. யார் வந்து ரொம்ப காலம் ரூல் பண்ணிருக்காங்க பாருங்க, அக்பர் தான் ரொம்ப காலம், 50 வருடங்கள் அக்பர் ரூல் பண்ணிருக்காரு. அடுத்து வந்து நம்ம அவுரங்கசீப் ரொம்ப நாள் ரூல் பண்ணிருக்காரு. இதுல பாருங்க இந்த ஹுமாயூனுடைய பீரியட் ஆஃப் இயர் மட்டும் டிஃபரெண்டா இருக்கும். எந்த மன்னருக்கு இப்படி இருந்திருக்காது. நான் படிச்ச மன்னர்கள் பாருங்க 1530 இருந்து 1540, கமா 1555 இருந்து 1556. எப்படி? ஓகேவா, 55 இருந்து 56. அதாவது லாஸ்ட் இந்த இடத்துல ஒரு கேப் இருக்குது. இந்த கேப்ல முகலாய வம்சம் ரூல் பண்ணிருக்க மாட்டாங்க. ஒரு ஆப்கானிய வம்சம், சூர் வம்சத்தை சேர்ந்த ஷேர்ஷா சூர் என்ற மன்னர் ரூல் பண்ணிருப்பார். ஓகேவா, அவரை பத்தி நம்ம தனியா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இப்ப பார்க்க போற டாபிக் எல்லாமே எப்படி வரிசை தான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு மன்னர் அவருடைய தலைப்பு போட்டு அவருக்கு என்ன சண்டைகள் நடந்தது, என்ன பிரச்சனை நடந்தது, என்னெல்லாம் பீரியாடிக்கல் டைம்ல என்ன நடந்தது பார்க்க போறோம். ஓகே, அவ்வளவுதான். வேற எதுவுமே பெரிய அளவுக்கு எக்ஸ்ட்ரா பார்க்க போறது கிடையாது. ஓகே, ரைட், பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் யார் தலைப்பு வச்சிருக்கோம் அப்படின்னா பாபர். ஓகே, பாபர் தான் ஃபர்ஸ்ட் மன்னர், முதல் மன்னர் 1526 இருந்து 1530. ஏன்னா இவர் தான் முகலாய வம்சத்தை தோற்றுவித்தவர். அதனால இவர் தான் முதல்ல படிக்கிறோம். இவர் தான் யாரோட சண்டை போட்டாரு, நம்ம இவர் இருக்காரு, நம்மளுடைய இப்ராஹிம் லோடி கதை வரும். ஓகே, அவரோட சண்டை போட்டு முகலாய வம்சத்தை தோற்றுவித்திருக்கார். பாபர் இயர் முக்கியம். இப்போ பாபரை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து அப்பாவளியிலையும் பெரிய மன்னர் பரம்பரை, அம்மாவளியிலையும் பெரிய மன்னர் பரம்பரை. ஓகேவா, அப்பாவளி பார்த்துட்டீங்கன்னா தைமூர் வம்சத்தை சேர்ந்தவர்கள் அப்பாவளி. ஓகே, அம்மாவளி பார்த்துக்கிட்டீங்கன்னா மங்கோலிய வம்சத்தை சேர்ந்தவர்கள் அம்மாவளி. ஓகே, அதான் 2 பேரும் எழுதிப்பேன். அப்பா வந்து உமர் ஷேக் மிர்சா, பெரிய மன்னர். ஓகே, அப்பாலாம் வந்து ஈரான் ஈராக் பகுதிகளில் இந்தியா மாதிரி ஒரு பெரிய பரப்புக்கு ஒரு ஒற்றை மன்னரா இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் மன்னர் தான் யாரு, பாபருடைய அப்பா. யோசிப்பார். ஓகே, ஒரு பணக்கார பெரிய ராஜாவுடைய பையன் இங்க வந்து சண்டை போட்டு இன்னொரு பகுதியை கைப்பற்றுறாரு. அப்ப எந்த அளவுக்கு இருக்கும் பாருங்க. ஓகே, அப்ப அப்பா பேரு உமர் ஷேக் மிர்சா, தைமூர் வம்சத்தை சேர்ந்தவர். ஓகே, ஃபாதர் உமர் ஷேக் மிர்சா, தைமூர். நம்ம ஆல்ரெடி வந்து டெல்லி சுல்தான்ல படிச்சிருப்போம். தைமூர் படையெடுப்பு 1398 படிச்சிருப்போம்ல. அப்ப அந்த தைமூர் இனத்தை சேர்ந்தவர்கள் தான் அப்பா. அம்மா வந்து மங்கோலிய வம்சத்தை சேர்ந்தவர்கள். ஓகே, மங்கோல்ஸ், அதுவும் நம்ம டெல்லி சுல்தான் படிச்சிருப்போம். சங்கீஸ் கான் பரம்பரை கேள்விப்பட்டோம்ல, அந்த வம்சத்தை சேர்ந்தவர்கள் தான் யாரு, நம்ம அம்மா மங்கோலியர். ஓகே, ஆக்சுவலா பாபருக்கு எவ்வளவு திறமை இருந்தா தன்னுடைய 11 வயசுலேயே ஓகே சமர்கண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கீழே இருக்கக்கூடிய ஒரு பகுதிக்கு ஆளுநராகவே நியமனம் செய்யப்பட்டார். என்ன பாருங்க, சமர்கண்ட் அப்படின்னு சொல்லிட்டு 11 ஏஜ்ல சமர்கண்ட் என்ற பகுதிக்கு ஆளுநராக நியமிக்கப்பட்டார். யாரு, நம்மளுடைய பாபர். முடிஞ்சு போச்சா? இதுதான் பாபரை பத்திய சின்ன ஒரு இன்ட்ரோடக்ஷன். ஓகே, இப்போ நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் 11 வயசுல ஆயிட்டான்னா அப்ப எந்த அளவுக்கு திறமையானவன் யோசிப்பாரு. ஓகே, எந்த அளவுக்கு அவர் ஆயுதம் கையாள திறமை தெரியும், ஆயுதம் கையாண்டு எல்லா படைவீரர்களையும் ஒழுங்குபடுத்தி ஒரு நாட்டை கைப்பற்ற அளவுக்கு அவனுக்கு தகுதி இருக்க போய் தான் 11 வயசுல அப்பா வந்து ஆளுநராக மாத்திருக்காரு. அப்பா அப்படி படிப்படியா அப்பாவுடைய பகுதியை அவர் ரூல் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறார்.
நான் என்ன சாதிச்சேன் அப்படின்றதுக்காக அப்படியே பாபர் அங்கிருந்து கிழக்கு பகுதி நோக்கி படையெடுத்து வருகிறார். அப்படி கிழக்கு பகுதி நோக்கி படையெடுத்து வரும்போது தான் நம்ம ஊர் எங்க ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், அதாவது இந்தியா அந்த காலத்துல ஓகேவா, இந்தியா பகுதியில வந்து படையெடுத்து போகிறார். அதுல பாகிஸ்தான் வரைக்கும் படையெடுத்து ரிட்டர்ன் போறதா அவருடைய பிளானிங். ஆனா நம்ம ஊர்ல எப்பவுமே நமக்கு தெரியும், ரெண்டு பேர் அண்ணன் தம்பி அவனால அடிச்சுக்கிட்டு செத்தாரே வந்து இன்னொருத்தர் வந்துருவான்னு சொல்லுவாங்க. அப்படின்னா அண்ணன் தம்பி தான் அடிச்சுக்கிட்டு இன்னொருத்தரை கூப்பிட்டு சண்டை எடுத்து விடுவாங்க சொல்றாங்க. அதே கதை தான் இங்கேயும் நடக்குது. என்ன பண்ணிருக்காங்கன்னா, லாஸ்ட் நம்மளுடைய லோடி வம்சத்துடைய கடைசி மன்னர் என்று அழைக்கப்படக்கூடிய டெல்லி சுல்தானுடைய கடைசி மன்னர் இப்ராஹிம் லோடி இருக்காரு பாருங்க, அவருக்கு சுத்தி முத்தி எல்லா இடத்துலயும் எதிரி. ஓகேவா, தம்பி எதிரி, ஓகேவா, கசின்ஸ் அதாவது அத்தை பசங்க மாமா பசங்க எதிரி, ஓகே, எல்லாருமே அவரை சுத்தி எதிரி. ஓகே, அவர் கீழே இருந்த பஞ்சாப் ஆளுநர் முதல் கொண்டு எதிரிகளாக கருதப்படுகிறார். ஏன் அப்படின்னா ஆட்சியில பங்கு தர மாட்டேங்கிறார் யார், இப்ராஹிம் லோடி. அதனால லோடியோடைய குடும்ப உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய ரெண்டு பேர் பேர் முக்கியமா, ஆலம் கான் லோடி, தௌலத் கான் லோடி. லோடி முடிதுன்னா அவங்க லோடி வம்சம் சேர்ந்தவர்கள். ஓகே, யாரதான், ஆலம் கான் லோடி, தௌலத் கான் லோடி. இவங்க ரெண்டு பேரும் என்ன சார் பண்றாங்க அப்படின்னா, செவனேன்னு அவரே போயிருப்பார் பாபர், எங்க ஆப்கானிஸ்தான் படையெடுத்து அவரே வந்து அவருக்கு சொந்த ஊருக்கு போயிருப்பாரு. இவங்க ரெண்டு பேரும் சும்மா இருக்காம, ஈரான் ஈராக் பகுதியில இருந்து சமர்கண்ட் ஆளுநர் ஒருத்தர் இருக்காரு, அவர் வந்து இங்க வரைக்கும் படையெடுத்து வந்துட்டார், அவர் பேர் பாபர். அவரை நம்ம இங்க இந்தியாவை கூப்பிட்டு இப்ராஹிம் லோடி தோற்கடிச்சுட்டு நமக்கு ஆட்சியில பங்கு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் பிளான் பண்ணி ரெண்டு பேரும் தனித்தனியாக கடிதம் எழுதுகிறார்கள். யாருக்கு, பாபருக்கு கடிதம் மீன்ஸ் அதான் தூது அனுப்புறாங்க. ஓகே, இங்க வந்து படையெடுத்து எங்களுக்கு ஆட்சியை பிடித்து கொடுங்கன்னு சொல்லிட்டு நாங்க உங்களுக்கு உதவி பண்றோம், நிறைய வளங்களை கொடுக்குறோம் சொல்லிட்டு ஆசை காட்டி பாபர் சொல்றாரு. வழியை வந்து ஆடையை விடணும்னு சொல்லிட்டு பாபர் என்ன செய்யற, விடுவாரா, சும்மா விடுவாரா, ரைட் விட நம்ம இவ்வளவு தூரம் வந்துட்டோம், அவங்களே கூப்பிடுறாங்க, ரைட் போய் பார்ப்பேன்னு சொல்லிட்டு பாபர் போறாரு. பாபர் போயிட்டு இப்ராஹிம் லோடி கூட சண்டை போடுறாரு. அதுதான் பாபர் இந்தியாவின் மீது கொடுத்த முதல் போர். அதுதான் என்ன சொல்றோம்னா முதலாம் பானிபட் போர், வரலாற்று திருப்பு முனையான ஒரு போர். பானிபட் போர், முதலாம் பானிபட் போர். வருஷம் டேட்டோட முக்கியம், ப்ரீவியஸ் இயர் கேட்டிருக்காங்கப்பா, தயவு செஞ்சு நோட் பண்ணிக்கோ, ப்ரீவியஸ் இயர் டேட் கேட்டிருக்காங்க 1526 ஏப்ரல் 21 டேட்டோட படிச்சுக்கோ. யாருக்கும், பாபருக்கும் இப்ராஹிம் லோடிக்கும் நடைபெறுகிறது. யார் ஜெயிக்கிறா, பாபர் ஜெயிக்கிறார், இப்ராஹிம் லோடி. எப்படி சார், இப்ராஹிம் லோடி சொந்த ஊருக்காரு, அவர் ரொம்ப வருஷமாவே அவர் தலைமுறையா இங்க ரூல் பண்ணிட்டு இருக்காங்க எங்க இந்தியாவுல. இப்போ இப்ராஹிம் லோடி இங்க தான் இருக்காரு, ரைட்டுப்பா, ஓகே இருக்கட்டும். இப்போ இப்ராஹிம் லோடி இங்க இருந்தா பெரிய படை இருக்கும் இப்ராஹிம் லோடி. பாபர் எங்கேயோ பல 1000 கிலோமீட்டர் தாண்டி இங்க வந்திருக்காரு, அவர்கிட்ட குறுகிய படை தான். ஆனாலும் குறுகிய படையாக இருந்தாலும் பாபர் எளிமையாக இப்ராஹிம் லோடிய ஜுஜுபிங்கிற மாதிரி ஈஸியா ஜெயிச்சிட்டார். யார, இப்ராஹிம் லோடி. எப்படி சார் ஜெயிச்சாரு, அதுதான் திறமை, அதுதான் அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஆயுதங்கள். என்ன சார் அப்படி ஆயுதம் வச்சிருந்தாரு பாபர், ஓகே, அணுகுண்டு வச்சிருப்பாரா, அணுகுண்டா கிடையாது. என்ன அப்படின்னா வெடிமருந்து, பீரங்கிகள். இந்த ரெண்டு விஷயமும் அந்த காலங்கள்ல இப்ராஹிம் லோடி படைகளுக்கு என்னன்னே தெரியாது. பீரங்கியா அது என்னப்பா அப்படின்னு கேட்கிற அளவுக்கு அவங்களுக்கு அதை பத்தின அவேர்னஸ், விழிப்புணர்வே இல்லாத ஒரு டைம் தான் இந்த டைம். அப்போ இப்ராஹிம் லோடி படைக்கு பீரங்கினா என்ன தெரியாது, பெரிய ஒரு குண்டு மாதிரி இருக்குது, ஓகே இந்த குண்டுக்குள்ள இருந்து எல்லாரும் அம்பு விடுவாங்க போலுக்குன்னு சொல்லிட்டு யார் நினைச்சிட்டு இருப்பா, இப்ராஹிம் லோடி படை நினைச்சிருப்பாங்க. இங்க இருந்து பாபர்கிட்ட இருந்து பீரங்கில இருந்து ஒரு குண்டு போனா போதும், இங்க பல 1000 மக்களுக்கு காலி. அந்த அளவுக்கு என்ன படை வலிமை எவ்வளவு இருந்தாலும் ரைட், ஜுஜிபியை சமாளிச்சாரு யாரு, நம்ம பாபர். ஓகே, அதுதான். அப்போ பாபர் எளிமையாக முதலாம் பானிபட் போர்ல இப்ராஹிம் லோடியை தோற்கடித்து விட்டார். ஓகே, இவங்க ரெண்டு பேரும் தய வேற இருந்தது. சரி, தோற்கடிச்சு உடனே இவங்க ரெண்டு பேர் கொடுத்துருப்பாங்களா, பாபர் கொடுப்பாரா, அவ்வளவு நல்லதான் நான் கிடையாது, நல்லது செஞ்சாலும் கெட்டது செஞ்சாலும் நான் மட்டும் தான் செய்யணும்னு சொல்லுவாங்க ஒரு சில படத்துல. அதே மாதிரி இங்க பாபர் உங்க ரெண்டு பேருக்கு ஆட்சியில பங்கு கிடையாது, அடுத்து நான் இந்தியாவை நான் ஆள போகிறேன்னு சொல்லிட்டு வளமிகுந்த பகுதியா இருக்குல்ல, ஓகே, தங்க முட்டையிடுற வார்த்தா பார்த்தாரு பாபர், முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். தூக்கி போட்டு என்ன பண்ணிட்டாரு பாபர், இவங்க எல்லாரையும் தூர தள்ளிட்டு பாபர் ஒரு சில மன்னர்களை அங்க இருக்கக்கூடிய மன்னர்களை கைக்குள்ள போட்டு தான் ஆட்சி அமைக்க ஆரம்பிச்சார். என்னதான் ஆட்சி அமைத்தாலும் பக்கத்தில் இருக்கக்கூடிய நாட்டு மன்னர்கள் ஒத்துழைக்க மாட்டாங்கல்ல. அப்படி அடுத்து பாபர் 26, 27, 28, 29 வரைக்கும் சாகிறதுக்கு ஒரு வருஷம் முன்னாடி வரைக்கும் போரை சந்திக்கிறார். ஓகே, அது அடுத்தடுத்து போர் எழுதி போட்டிருக்கேன், யாருக்கும் எழுதி போட்டிருக்கேன், நீங்க சிம்பிளா பார்த்தீங்கன்னா புரிஞ்சிடும். ஓகேங்களா, அடுத்த கன்வா போர். ஓகே, கன்வா போர்னா அந்த சைடு பாத்தீங்கன்னா சித்தூர்னு ஒரு பிளேஸ் இருக்கும். ஓகேங்களா, அந்த பகுதியில வந்து சண்டை போடுறாங்க, அதுதான் கன்வா போர். பாபருக்கும் ராஜபுத்திர மன்னர் ஹிந்து மன்னர் ரணசங்காவுக்கும் நடைபெறுகிறது. ஓகே, ராஜபுத்திர மன்னர் ஹிந்து மன்னர் என்று அறியப்படக்கூடிய ரணசங்கா என்ற மன்னருக்கு நடைபெறுகிறது. யார் தான் ஜெயிக்கிறார், பாபர் ஜெயிக்கிறார். பாரபட்சமே கிடையாது, பாபர் தான் பீரங்கி படம் இருக்குது, ஈடு கொடுக்கவே முடியாது, எவன் இருந்தாலும்
ஒன்றும் செய்ய முடியாதுப்பா, அவ்வளவுதான். ஓகே, அடுத்து சந்தேரி போர் சொல்லிட்டு அடுத்த போர் நடக்குது. இதுவும் ராஜபுத்திர மன்னர் மேதினி ராய் சொல்லுவாங்க. இங்கேயும் பாபர் தான் ஜெயிக்கிறாரு. பாருங்க வருஷம் முக்கியம். அது 26, இது 27, இது 28. சந்தேரி பேட்டில் பாபருக்கும் மேதினி ராய்க்கும் நடைபெறுகிறது. ஓகேவா? அடுத்து காக்ரா போர் 1529. இதுதான் பாபர் சந்தித்த கடைசி போர். ஓகே, நான் இது இறக்கல, பாபர் இயற்கை மரணம் தான் அடைஞ்சாரு. இவர் சந்தித்த கடைசி போர்னா காக்ரா போர் 1529. இந்த முகமது லோடி, சார் லோடி பேர் வருது, எஸ் லோடி பேர் வருது. லோடி கூட, அதாவது பாபர் கூடயே இருந்தார் இந்த முகமது லோடி. ஃபர்ஸ்ட் 2-3 போர்ல இருந்தாரு. அதுக்கப்புறம் பிரிஞ்சு வந்து பாபருக்கு எதிராக சதி திட்டம் போட ஆரம்பிச்சாரு. பாபர் சும்மா வரா, எனக்கு எதிராக பிளான் போடுறேன்னு சொல்லிட்டு பாபருக்கும் முகமது லோடி. இந்த சுல்தான் நஸ்ரத் ஷா இருக்காரு பாருங்க, இவர் வந்து யார பையன்னா நம்ம இப்ராஹிம் லோடியோட பையன். இவங்க 2 பேரும் சேர்ந்து பாபர் தோற்க வச்சாங்க. பாபர் கிட்ட ஈடு கொடுக்க முடியவில்லை, 2 பேரும் தோற்று விட்டார்கள். பாபர் ஜெயிச்சாரு. காக்ரா போரிலும் பாபர் ஜெயிக்கிறார் 1529. அப்ப யோசிச்சு பாரு, எத்தனை போர் பாரு. 27 என்ன போரு, சரி 26 முதலாம் பானிபட் போர், 27 என்ன போரு, கன்வா போர், 28 என்ன போரு, சந்தேரி போர், 29 என்ன போரு, காக்ரா போர். ஓகே, 30ல பாபர் தன்னை பற்றி தானே பெருமை சூட்டிக் கொள்ளும் விதமாக தன்னை பற்றி ஒரு நூலை எழுதி வச்சிருக்கிறார். அதுக்கு பெயர் தான் துஸ்கி பாபரி. அப்படி இல்லைன்னா பாபர் நாமா. அதாவது நூல்கள் 2 வகை உண்டு. இப்போ என்னைய பத்தி நானே பெருமையா பேசிக்கிட்டு நானே ஒரு புத்தகம் எழுதினா அதுக்கு பெயர் ஆட்டோபயோகிராபி, சுயசரிதை. அதே இது என்னைய பத்தி மாணவர்களாக நீங்களோ எழுத மாட்டீங்க, அப்படி இல்லைன்னா வேற யாராவதோ என்னைய பத்தி பெருமையா எழுதுறாங்கன்னா அதற்கு பெயரு சரிதை, அவ்வளவுதான். ஓகே, பயோகிராபி. அப்போ 2 வகை இருக்குது. இதுல நம்ம முகலாய அம்சத்துல எல்லாரை பத்தி நூல் இருக்கும். ஒரு சில நூல் வந்து சுயசரிதை, ஒரு சில நூல் சரிதையா இருக்கும். இதை பத்தி பாபரை பத்தி அவரே பெருமையா சொல்லியிருக்காரு. ஓகேவா, நிறைய விஷயம் எழுதியிருக்காரு. அதனால அவருக்கு கார்டனிங் தான் பிடிக்கும் சொல்லிட்டு நிறைய எவிடன்ஸ் கிடைச்சது. துஸ்கி பாபரி, பாபர் நாமா துருக்கிய மொழியில இருக்கும். இது கூட கேட்பாங்க, என்ன மொழின்னு கேட்பாங்க. ஓகே, டர்க்கிஷ் லாங்குவேஜ் துஸ்கி பாபரி, பாபர் நாமா அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு இன்னொரு பெயர் சொல்றாங்க. ஓகேங்களா, ரைட்டா? பாபர் மொழிதான். அப்போ இப்பேற்பட்ட வரிசையா போர், 4 போர். அவர் இந்தியாவோட ஆட்சி புரிந்து 5 வருஷம், அதுல 4 போர். கடைசி 1530ஆம் ஆண்டு பாபர் இறந்து விட்டார். ரைட், பாபர் இறந்தா என்ன செய்யணும்? அடுத்து அவருடைய பையன். ஓகே, ஆக்சுவலா என்ன கதை சொல்றாங்கன்னா, பாபர் இருக்கும்போது பாபருடைய பையனுக்கு ஹுமாயூனுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை. ஓகேவா, அவர் வேண்டிட்டாராமா, இப்படியாவது வந்து என் பையனுக்கு சரியாயிரணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டியிருக்காரு. இவர் என்ன பண்றாரா, கண்டிப்பா என் உயிர், சும்மா சொல்லுவாங்க என் உயிரை கூட கொடுக்க ரெடியா இருக்கேன் என் பையனுக்காக சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஏதோ வேண்டியிருக்காரு போலுக்கு. இவர் இறந்துட்டார், பாபர் இறந்துட்டாரு. பாபர் இறந்த உடனே ஹுமாயூனுக்கு என்ன ஆச்சுன்னா அவருடைய உடல் வியாதிகள் தான் குணமாகி ரெக்கவர் ஆயிட்டார். ஓகே, எப்படி பாருங்க. ஓகேவா, இதுதான் ஃபேட். ஓகே, விதி, ஒன்றும் செய்ய முடியாது. பாபர் இறந்துட்டாரு. பாபர் இறந்ததுக்கு அப்புறம் யார் தான் கண்டிப்பா பதவியேற்று ஆக வேண்டும்? மூத்த பையனா இருக்கக்கூடிய ஹுமாயூன் தான் பதவியேற்று ஆக வேண்டும். 1530 பதவியேற்கிறார். இந்த இயருக்கு என்ன கேப் நான் சொல்றேன், கதை சொல்றேன். ஓகே, ஹுமாயூன். ஹுமாயூனை பொறுத்த வரைக்கும் மொத்தமா பாபருக்கு வந்து 4 பசங்க. ஓகே, ஹுமாயூன், கம்ரான், அப்புறம் வந்து அஸ்காரி, ஹிண்டால் அப்படின்னு சொல்லிட்டு 4 பசங்க இருக்காங்க. 3 பசங்களுக்கும் மீதி இருக்கக்கூடிய 3 ஹுமாயூன் என்ன பண்றாங்க, மீதி இருக்கக்கூடிய 3 தம்பிகளுக்கும் அங்கங்க ஒரு பகுதியை செட்டில்மெண்ட் கொடுத்து ஹுமாயூன் நிலையான ஆட்சி அமைக்கிறார். ஓகேடா, ஹுமாயூன் எப்படி ஒரு கேரக்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பணக்கார வீட்டு பையன் மாதிரியான கேரக்டர். ஓகே, பணக்கார வீட்டு பையன் எப்படி ஃபீல் பண்ணுவாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப லக்ஸூரியா வாழ்வாரு, ஆடம்பரமா வாழ்வாரு. ஓகே, ரொம்ப கஷ்டப்பட மாட்டாரு. அதே கேரக்டர் தான் நம்மளுடைய ஹுமாயூன். ஏன் அப்படின்னா இந்த செல்வ செழிப்புலையும் ஆடம்பரமான வாழ்க்கையிலையும் திகைத்து போகிறார். ஓகேவா, அப்படியே இதுதான் வாழ்க்கை சொல்லி திகைத்து போகிறார். அப்படி திகைத்து போகும்போதுதான் ஒரு கட்டத்துல நாட்டையும் நாட்டுடைய சட்டம் ஒழுங்கு நாட்டிற்குரிய பிரச்சனைகளை கவனிக்காம தன்னுடைய ஆடம்பர வாழ்க்கைக்காக தன்னுடைய பெயரை சொல்வதற்காக தன்னுடைய பெயர் இன்னும் 100 ஆண்டுகள் சொல்லணுங்கிறதுக்காக என்ன பண்றாருன்னா தன்னுடைய முழு நேரத்தையும் முழு செலவையும் எதிர போய் வேஸ்ட் பண்றாருன்னா தீன் பானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரா இந்த மாதிரியான இந்தியாவில் வேற எந்த ஊருமே இருக்கக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரா ஒரு சிட்டியை பார்த்து கட்டுறாருப்பா. ஓகேவா, எத்தனையோ வருஷம் செலவு பண்ணி பார்த்து ரூபா எவ்வளவோ செலவு பண்ணி தீன் பானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகிய ஆடம்பரமான நகரத்தை கட்டினார். இப்படி இந்த நேரத்துல கட்டுறதுக்கே கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தா மத்தவன் என்ன செஞ்சிருவான், அவன் என்ன செஞ்சிருவான், ஸ்ட்ராங் ஆயிடுவான். அப்படி ஸ்ட்ராங் ஆனதுதான் ஷேர்ஷா சூர். ஓகேவா, என்ன பண்ணிட்டாரு, ஹுமாயூன் இதுல கான்சென்ட்ரேட் பண்றதுனால ஷேர்ஷா சூர் இந்தியாவுடைய கிழக்கு பகுதியில் பீகார், வெஸ்ட் பெங்கால் இந்த பகுதியில் தான் வந்து ஆர்மியை திரட்டி ஸ்ட்ராங் ஆகி ஹுமாயூனுக்கு எதிராகவே போர் தொடுக்க ஆரம்பிச்சிட்டார். எப்படி பாருங்க. ஓகே, இதுதான் நாட்டுடைய சட்டம் ஒழுங்க தெளிவா கண்காணிக்கணும். அப்படின்னா இப்படிதான் வந்து முடியும். அப்ப ஷேர்ஷா சூர் என்ன பண்ணிட்டாரு, முடிஞ்சு போச்சு. ஷேர்ஷா சூர் வந்து
இவர் மீது அட்டாக் பண்றாரு. ரெண்டு பேருக்கு சண்டை நடக்குது. அந்த சண்டை தான் அடுத்தடுத்து ரெண்டு போர். என்ன போறதா? சௌசா போர், கனௌசி போர். ரெண்டே போர். ஓகே, சௌசா போர் 1539, கனௌசி போர் 1540. ரெண்டு போருமே அடுத்தடுத்து, ரெண்டு போருமே ரெண்டு பேருக்கு நடைபெறும். யாருக்கும்? ஹுமாயூனுக்கும் ஷேர்ஷா நடைபெறும். ரெண்டு போரையும் ஜெயிச்சது யார் தான்? ஷேர்ஷா சூர் தான். ரெண்டு போர்லையும் ஜெயிச்சு, முதல் போர்ல ஷேர்ஷா ஜெயிச்சிருப்பாரு, ஆனா அவருக்கு பெரிய ஐடியா இருக்காது. ஆனா இரண்டாவது போர்ல தான் யார் ஜெயிச்சிருப்பா அப்படின்னு, இரண்டாவது போர்லையும் ஷேர்ஷா ஜெயிச்சிருப்பாரு. அந்த போர்ல தான் ஹுமாயூனை ஆக்சுவலா கொல்ல வேண்டியதுதான் பிளானிங். ஓகே, ஜஸ்ட் மிஸ் தப்பிச்சிருப்பாரு ஹுமாயூன். ஓகேவா? இதுதானா அவர் இந்த இடத்துக்கு நம்ம வரலாற்று தெரிஞ்சிருக்காது. முகலாய வம்சத்தை நம்ம படிச்சிருக்கவே மாட்டோம். அக்பர் ஒரு கேரக்டரே பிறந்திருக்க மாட்டாரு. உண்மைதானே? எஸ். ஓகே, தப்பிச்சு போயிட்டாரு. தப்பிச்சு எப்பா உயிர் பிழைச்சா போதும்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு காடுகளை ஓடிட்டாரு. அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளாக 15 ஆண்டுகளாக காடுகள்ல நாடோடியாக திரிகிறார். யார்? ஹுமாயூன். மாறுவேடங்கள்ல நிறைய மாறுவேடங்கள் மறு வச்சுக்கிட்டு மீசி முறுக்கிட்டு எப்படி எப்படியோ மாறுவேடங்கள்ல ஈரான், ஈராக், ஆப்கான் சொல்லிட்டு நிறைய காடுகள்ல இருந்தா விடல ஷேர்ஷா சூர். அவன் எங்க பார்த்தாலும் கொல்ல விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தேடுறாங்க. ஆனா கிடைக்கல. தலைமறைவாகவே வாழ்றாரு. இந்த மாதிரி வாழ்ந்துட்டு கேப்ல தான் அக்பர் 1542ஆம் ஆண்டு பிறப்பார் அமர்கோட்டையில. ஓகேவா? அது இருக்கட்டும். இப்போ இந்த இடையில அந்த 1540 இருந்து 1555 வரைக்கும் காடுகள்ல நாடோடியா தெரிஞ்சிட்டு இருப்பார் நம்ம ஹுமாயூன். ரைட். சரி சார், ஷேர்ஷா சூர் கதை என்னாச்சு அதை நம்ம அடுத்து படிக்கணும். அதுக்கு முன்னாடி இந்த ஹுமாயூனுடைய கதையை முடிச்சுட்டு வந்துரும். ஓகேவா? ஷேர்ஷா சூர் என்ன ரூல் பண்றாரு? 1540 இருந்து ஷேர்ஷா சூர் 1545 வரைக்கும் ரூல் பண்ணுவார். சூப்பரா ரூல் பண்ணுவார். ஓகே, முகலாய வம்சத்தையும் அந்த ஆட்சி பகுதியும் இவருடைய ஆட்சி பகுதி சூப்பரா ரூல் பண்ணிட்டு இருப்பாரு. ஆனா 1545 எதிர்பாராத விதமாக கலிஞ்சர் கோட்டை முற்றுகையின் பொழுது ஷேர்ஷா சூர் இறந்து விடுவார். ஓகே, இவருடைய இறப்பு செய்தி கேட்ட உடனே யார்? நம்மளுடைய ஹுமாயூன் அவருடைய உதவியாளர், இங்க இருக்கக்கூடிய ஒரு உதவியாளர், இந்தியா இருக்கக்கூடிய உதவியாளர் ஷா தாமஸ் அப்படிங்கிற ஒரு உதவியாளர் மூலமாக மீண்டும் 1555ஆம் ஆண்டு இறந்தது 45. ஆனா அந்த விஷயம் வந்து படையெடுத்து லேட் ஆகுங்க. அதனால 1555ஆம் ஆண்டு மீண்டும் இந்தியாவை ஹுமாயூன் கைப்பற்றுகிறார். அதுதான் பின்பு 1555 வந்து கைப்பற்றுவாரு. ஆனா அடுத்த வருஷமே 1556 இறந்து போயிடுவார். எப்படி இறந்து போறாரு அப்படின்னா அது ஒரு காமெடி கதை. என்ன காமெடி சொல்ல முடியாது, ஒரு துக்கமான செய்தி. ஏன்னா செவனின் வயசாகி போச்சு, இன்னும் எதுக்கு நம்ம உட்காந்து சண்டை போட்டோம்னு சொல்லிட்டு ஓய்வு எடுப்போம்னு சொல்லிட்டு மாடி மேல ஏறிப்பதான் வீடு கதை இருக்கக்கூடிய ஃப்ளோர்ல மேல போயிட்டு லைப்ரரியில போய் புக் எடுப்பதற்காக புக் எடுத்து இறங்கும் பொழுது மாடி படிக்கட்டில் இருந்து தவறி விழுந்து ஹுமாயூன் இறந்து விட்டார். பாருங்க, அதாவது பேர்பட்ட மன்னர்களுக்கு எப்படிதான் இறப்புறது, அதான் இறப்பு எப்போ எப்படி வரும்னு சொல்ல முடியாது. அப்போ இறந்து விட்டாரு. அப்போ ஹுமாயூன் எடுத்து யார் தான் கண்டிப்பா மன்னராகி ஆகணும்? அக்பர் தான் மன்னராகி ஆகணும். அக்பர் மன்னராகிறார். மன்னராகும் பொழுது அவருக்கு வெறும் வயது 14. யோசிப்பார், 14 வயசுல மன்னர் பதவி, இந்தியாவுடைய பெரிய சாம்ராஜ்யத்தையுடைய மன்னர் பதவி அக்பர் கிடைக்குது. அடுத்ததா நம்ம அக்பர் பார்க்கணும். ஓகேவா? ஆனா அக்பர் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஷேர்ஷா சூர் பார்த்துருவோம். ஏன்னா டைம் பீரியட் அடிப்படை அப்படியே போயிடுவோம். ஷேர்ஷா சூர் பார்த்துட்டு நம்ம அடுத்த டாபிக் அக்பர் ஹுமாயூன் சாசனம் முடிச்சு நம்ம அடுத்த வீடியோ முகலாயர் முடிச்சிடலாம். ஓகேவா? ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் அகாடமி. இன்னைக்கு நம்ம முகல்ஸுடைய பார்ட் 2 பார்க்க போறோம். ஆல்ரெடி முகலாயர்களுடைய பார்ட் 1 பார்த்துருப்பீங்க. பார்ட் 1 அப்படிங்கிறது வந்து நம்ம பாபர், அதாவது பாபர், அதுக்கப்புறம் வந்து ஹுமாயூன் பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து பார்ட் 2 சீக்வன்ஸ்ல நம்ம ஷேர்ஷா சூர்ல இருந்து அப்படியே பார்க்க போறோம். ஓகேங்களா? இப்போ இதில் நான் சொல்லியிருந்தேன், ஹுமாயூன் நடத்தும் போதே சொல்லியிருப்பேன், ஹுமாயூனுடைய வருடம் மட்டும் எந்த இஸ்லாம் மன்னருடைய வரலாற்றில் இருக்கக்கூடிய வருடம் மாதிரி இருக்காது. ஏன் அப்படின்னா அது ஒரு சின்ன கேப், ஒரு 15 வருஷம் கேப் இருக்கும். அதாவது 1530 இருந்து 1540, அதுக்கப்புறம் ஒரு 15 வருஷம் கேப்பு, அதுக்கப்புறம் 1555 ஆட்சியை பிடிச்சு 56 தான் இறந்து போயிடுவார். இப்படிதான் இருந்தது. சரிங்களா? அப்ப அந்த 15 வருஷம் கேப்ல இந்தியாவை யார் ரூல் பண்ணா அப்படின்னா, அந்த பகுதியை நார்த் இந்தியா யார் ரூல் பண்ணாங்கன்னா ஷேர்ஷா சூர். 15 வருஷம் 15 வருஷம் கிடையாது, 15 வருஷமா ஆப்கானியர்கள் ரூல் பண்ணாங்க. அது 5 வருடம் மட்டும் ஷேர்ஷா சூர் ரூல் பண்ணிருப்பார். அதனால அவருடைய வருடம் என்ன எழுதியிருக்காங்க, 1540 இருந்து 1545 வரைக்கும் ஷேர்ஷா சூர். ஓகே, சரி, யாரு சார் இவர் எப்படி ஆட்சி பிடிச்சாரு அப்படின்னு அது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, யார் இவர் அப்படிப்பட்ட ஒரு ஆப்கானிய வம்சத்தை சேர்ந்தவர். அதாவது இந்தியாவில் இரண்டாவதாக ஒரு ஆப்கானிய வம்சத்தை தோற்றுவித்தவர் அப்படின்னு யாரை கேட்டாங்கன்னா இவர் தான் சொல்லுவோம். இரண்டாவதாக ஆப்கானிய வம்சத்தை தோற்றுவித்தவர். சரிங்களா? சரி, ரைட். இப்போ இவரை பொறுத்த வரைக்கும் இவருக்கும் ஹுமாயூனுக்கும் ஃபைட் நடந்தது. நான் சொன்னேன், ஹுமாயூன் தன்னுடைய காலத்தை ஒரு சின்ன நகரம், அழகான நகரம், இது தீன்பானா அப்படிங்கிற ஒரு நகரத்தை கெட்டுவதற்காக அவருடைய வாழ்க்கையை வந்து செலவு பண்ணிட்டார் தீன்பானா. அதனால போர்வையும் உள்நாட்டு விவகாரத்திலையும் தலையிடாம, அதாவது கவனிக்காம விட்டதுனால அதோடைய விளைவு என்ன ஆயிற்று,
நாட்டில் இருக்கக்கூடிய மன்னர்கள் எல்லாரும் அவருக்கு எதிராக போர் தொடுக்க ஆரம்பிச்சாங்க. அப்படி நடந்த 2 போர் தான் பேட்டில் ஆஃப் சௌசா, அதாவது சௌசா போர், இன்னொன்னு கலோஜ் போர். 2 போருமே முக்கியம். ஓகே, 2 போருமே யாருக்கு திரும்பி பார்த்திருப்போம். 2 போருமே ஹுமாயூனுக்கும் விசஸ் இந்த ஷேர்ஷா சூருக்கு நடந்திருக்கும். 2 போர்லையுமே இவர் தான் ஜெயிச்சிருப்பார். ஓகேங்களா, 2 தடவை போர் நடக்கும். 2 போர்லையும் ஷேர்ஷா சூர் ஜெயிச்சிருப்பாரு. முதல் தடவை ஷேர்ஷா சூர் ஜெயிச்சிருப்பாரு. ஹுமாயூனுக்கு பெரிய தோல்வி இருக்காது. ஏன் அப்படின்னா ஹுமாயூன்ங்கிறது பெரிய படை, முகலாய படை. ஷேர்ஷா சூர் சின்ன படையை வைத்து பெரிய படையை தோற்கடித்தார். ஆனா 2வது போர், அதாவது கனோசி போர்ல ஹுமாயூன் முழுவதுமாக அழிக்கப்பட்டு விட்டார். ஓகே, முற்றிலுமாக அவருடைய பகுதி எல்லாமே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சுக்குநூறாக உடைக்கப்பட்டு எல்லா பகுதியும் டேமேஜ் பண்ணி அவரே ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்ச மாதிரி, அந்த அளவுக்கு தான் ஜஸ்ட் மிஸ், இல்லைன்னா அவர் உயிரே போயிருக்கிற அளவு ஹுமாயூன் தப்பிச்சு காடுகளை நாடுடைய ஓடிட்டார். ஓகே, அப்ப 2 போரோட வருஷம் முக்கியம். ப்ரீவியஸ் இயர் கேட்டிருக்காங்க. சௌசா போர், கன்னோஜி போர் 39 1540. சரிங்களா, 2 போர்லையும் ஷேர்ஷா ஜெயிச்சாரு, ஹுமாயூன் தோற்கடிக்கப்பட்டார். 2வது போர்ல தான் ஹுமாயூன் தோற்கடிக்கப்பட்டு காடுகள்ல மாறுவேடம் அடைந்து நாடோடியாக அங்கு இங்குன்னு சொல்லிட்டு திரிஞ்சுக்கிட்டு இருந்தார். ஓகேங்களா, இதுதான் வந்து ஹுமாயூன். ஓகே, அடுத்து ஹுமாயூன், அதாவது ஷேர்ஷா சூர் அப்படிங்கிறது அது வேற பெயர். அவருடைய ரியல் நேம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஒரு தடவை. ஃபரீத், அதுதான் அவருடைய ஒரிஜினல் நேம், ரியல் நேம். இயற்பெயர் சொல்றோம்ல தமிழ்ல இயற்பெயர், உண்மையான பெயர். அவர் பிறக்கும் பொழுது வைத்த உண்மையான பெயர் என்ன? ஷேர்ஷா சூருடைய உண்மையான பெயர் ஃபரீத் அப்படின்னு சொல்றாங்க. சரி, அப்ப எப்படி சார் ஷேர்ஷா சூர் அப்படின்னு வந்தது? நம்ம இதுக்கு முன்னாடி மன்னர்களை பார்த்தோம். டெல்லி சுல்தான் முகமது பின் துக்லக், அலாவுதீன் கில்ஜி, ஜலாலுதீன் கில்ஜி, இந்த மாதிரி பெயர்கள் தான் பார்த்திருக்கோம். ஒவ்வொரு மன்னருக்கு பின்னாடி கில்ஜி, அப்புறம் துக்லக், இந்த மாதிரி பெயர்லாம் இருக்குது. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது அவங்க வம்சத்துடைய பெயர். ஓகே, அது அவங்களுடைய வம்சத்துடைய பெயர். அப்ப அந்த வம்சம் இங்க வேணாம். ஓகேங்களா, இங்க அதே மாதிரி இன்னொரு வம்சத்துடைய பெயர் இவர் பேருக்கு பேர் வச்சிருக்காரு. அதுதான் என்ன வம்சம் அப்படின்னா சூர் வம்சம். ஓகேங்களா, அப்ப அவர் பேருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சூர் அப்படிங்கிறது எதோடைய வம்சம் ஆகுது? அவருடைய வம்சம். சரி சார், ஷேர்ஷாங்கிற பட்டம் எதுக்கு? சூருங்கிறது அவருடைய வம்சம். ஷேர்ஷாங்கிறது பட்டம் எதுக்காக வந்திருக்குன்னா அது ஒரு பெரிய கதை சொல்றாரு. என்ன கதை அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கதையை கேட்கும்போது நம்ம கொஞ்சம் கிரிஞ்சியாவும் காமெடியா இருக்குது. ஆனாலும் அதுதான் நம்ம பிலீவ் பண்ணணும். ஓகேங்களா, இது நம்ம ஒரு சப்ஜெக்டுக்காக கிடையாது, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா கேட்கறதுக்காக. என்ன சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்பவுமே மன்னர்களுக்கு பொழுதுபோக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா காடுகள்ல போய் வேட்டையாடுறது தான் மன்னர்களுக்கு மிகப்பெரிய பொழுதுபோக்கு. ஓகேங்களா, அப்ப என்ன செய்வாங்க? அந்த பொழுதுபோக்கிற்காக ஒவ்வொரு இடங்களையும் என்ன செய்வாங்க? காடுகள்ல வேட்டையாடு நிறைய அம்புகள்லாம் எடுத்துட்டு தனியாவே போவாங்க. நம்ம ஊர்ல கூட நம்ம சினிமா படத்துல கூட இம்சேரசன் 23ஆம் புலிகேசில வடிவேலு கூட என்ன பண்ணுவாரு? காடுகளை வேட்டையாடி போவாரு. ஆனா என்ன, அவர் கரடி கிட்ட காரி துப்பி வாங்கிட்டு வந்துருவாரு. ஆனா இங்க என்ன பண்றாரு அப்படின்னா இவர் காடுகளை வேட்டையாடி போகும்போது எல்லாம் மானு, ஓகேங்களா, அப்புறம் காட்டு பண்ணி இதெல்லாம் வேட்டையாடி வண்டியில, குதிரை வண்டியில ஏற்றி வச்சிட்டாரு. ஆனாலும் அவருக்கு என்ன ஆகி போச்சு அப்படின்னா அம்புகள் மீதி இருக்க ரிட்டர்ன் போற வழி, ரிட்டர்ன் வர வழியில அவருடைய அம்புகள் என்ன காலி ஆகி போச்சு. ரிட்டர்ன் கரெக்டா கோட்டைக்கு நெருங்கும் முன்னாடி அவரை எதிர்நோக்கி ஒரு பெரிய புலி, ஓகே, டைகர் அவரை அட்டாக் பண்ற மாதிரி இருந்தது. ஓகேங்களா, அப்ப என்ன பண்ணணும்? வேற வழி இல்ல, அம்பு இல்ல, டைகர் கூட சண்டை போடுறது ஆகணும். ஓகே, இல்லைன்னா அவரை தின்றும் டைகர் இருக்க பசிக்கு. ஓகேங்களா, அதை என்ன பண்ணாருன்னா அந்த டைகரோட சண்டை போட்டு அந்த டைகரை கையால அடிச்சே கொன்னாரு. ஓகேங்களா, அதனாலதான் அவருக்கு என்ன பட்டம் வழங்கப்பட்டது அப்படின்னா ஷேர்ஷா அப்படிங்கிற பட்டம் வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு தியரி சொல்லுது. ஓகேங்களா, இதான் நம்மள மாதிரி இருக்காது. புலி கையால் அடித்து கொள்ள முடியுமா? முடியாதுதான். இருந்தாலும் அதை அவரை பெருமைப்படுத்தும் விதமாக இதெல்லாம் சொல்லப்படக்கூடிய கட்டுக்கதைகள் விட வச்சுக்கோங்க. சரிங்களா, ஷேர்ஷாங்கிறது இவர் கொடுத்த பட்டம், சூருங்கிறது அவருடைய வம்சத்தோடைய பெயர், எல்லாத்தையும் சேர்த்து ஷேர்ஷா சூர் அப்படின்னு வச்சுக்கிறார். ஓகேங்களா, சரி சரி, எங்க சார் பிறந்தாரு? இவர் என்னதான் ஆப்கானிய வம்சத்தை சேர்ந்தவராக இருக்கட்டும், இவர் பிறந்ததெல்லாம் இந்தியாவில் தான். இந்தியாவில் பீகார்ல இருக்கக்கூடிய சசாரம் அப்படிங்கிற ஒரு பிளேஸ்ல தான் பிறந்திருப்பாரு. ஓகேங்களா, இவருடைய அப்பா யாரு அப்படின்னு பார்த்தா பெரிய ஒரு ஜாகிர்தார். ஓகேங்களா, அதாவது நம்ம இந்த ஜமீன்தாரி மாதிரி இருக்கக்கூடிய நில குத்தகைதாரர். அவர் பெயர் தான் ஹசன் கான். ஓகேங்களா, ஹசன் கான் தான் அவருடைய அப்பா பெயர். சசாரம்ங்கிற பிளேஸ்ல பிறந்தார். சசாரம்ங்கிறது எங்க இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய பீகார்ல இருக்குது. ஓகேங்களா, சரி, இவர் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு சூப்பரா அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுவார். இவர் என்னதான் பண்ணிருக்காரு பாக்கலாம். ஓகேங்களா, பாருங்க, இவர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தா அக்பருக்கே முன்னோடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் சொல்றாங்க? இவருக்கு அப்புறம் தான் அக்பரே ரூல் பண்ணாரு. அக்பர் ரூல் பண்ணும்போது ஷேர்ஷா சூருடைய அட்மினிஸ்ட்ரேஷனை பார்த்து இம்ப்ரெஸ் ஆயிருப்பாரு. ஆஹா, நமக்கு முன்னாடி ரூல் பண்ண மன்னர் இப்படியெல்லாம் ரூல் பண்ணிருக்கிறாரா அப்படின்னு தோன்ற அளவுக்கு சூப்பரா திங்க் பண்ணி அவரை மாதிரியே அக்பர் ரூல் பண்ணிருப்பாரு. அதனால என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஷேர்ஷா சூரை அக்பரின் முன்னோடி என்று அழைக்கிறார். யாருடைய முன்னோடிப்பா? அக்பருக்கே முன்னோடி அப்படின்னு சொல்லிட்டு ஷேர்ஷா சூரை அழைக்கிறாங்க. ஓகேங்களா, ரைட். சரி சார், ஷேர்ஷா சூர் வேற யாராவது ஃபாலோ பண்ணிருக்காரு அப்படின்னா ஷேர்ஷா சூர்
அலாவுதீன் கில்ஜி எங்க பார்த்திருக்கோம்? அலாவுதீன் கில்ஜியை டெல்லி சுல்தான்ல பார்த்திருக்கோம். ஞாபகம் இருக்கா? ரொம்ப கொடூரமான ஒரு மன்னர் சொல்லியிருப்போம், பத்வாதி கதையெல்லாம் சொல்லியிருப்போம். ஓகேவா? அப்ப அந்த கொடூரமான மன்னரை அலாவுதீன் கில்ஜி, நான் சொன்னேன் என்னதான் ஆளு பார்க்க மொட்டத்தனமா இருந்தாலும் பயப்பட நல்ல ரூல் பண்றவர் தான் இந்த அலாவுதீன் கில்ஜி. அப்போ அப்பேற்பட்ட இந்த அலாவுதீன் கில்ஜியோடைய ராணுவ கொள்கையை தான் யார் ஃபாலோ பண்ணா அப்படின்னா ஹுமாயூன் ஃபாலோ பண்ண. சரி, நம்மளுடைய ஷேர் ஷா சூர் ஃபாலோ பண்றாரு. ஓகே, அப்போ இந்த ஒரு பாயிண்ட், அக்பருக்கு முன்னோடியாக திகழ்ந்திருக்கிறார். ப்ரீகர்சர் ஆஃப் அக்பர் இன் ரெவென்யூ. அலாவுதீன் கில்ஜியுடைய மிலிட்டரி பாலிசியை ஃபாலோ பண்ணியிருக்காரு. அலாவுதீன் கில்ஜியின் ராணுவ கொள்கையை பின்பற்றி இருக்காரு. ஓகேவா? ரெண்டு முடியுது. அடுத்து இவர் என்ன பண்ணாருன்னா, இவர் ஆட்சியில் இருக்கும்போது நாணய முறையில இருந்த குளறுபடிகள் தான் தீர்த்து நாணய முறைகளை முறையா சீர்படுத்தி நாணய முறைகளை பக்காவா வெளியிட்டார். நாணய முறைகள்ல ஆல்ரெடி இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் கொஞ்சம் டிங்கரிங் பண்ணி அப்படி நிறைய விஷயம் மாத்திருக்காரு. 178 கிராம் எடையுள்ள நாணயத்தை வெளியிட்டார். அதற்கு பெயர் தான் ருபியா என்ற பெயர்ல 178 கிராம் புகழ் கொடுத்திருக்காங்க. ஓகே, இந்த நாணயத்தை வெளியிட்டு இருக்காரு. அப்ப அந்த நாணய முறையை ஒழுங்கா நல்ல சீரமைச்சதுனால இவருக்கு இவர் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நவீன நாணய முறையின் தந்தை என்று அழைக்கிறார். அப்போ அவர் சீர்படுத்தின சிஸ்டத்தை தான் இப்போ வரைக்கும் நம்ம அந்த நாணயத்தை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? அதனால இவர் என்ன சொல்றோம்? நவீன நாணய முறையின் தந்தை. இந்த பாயிண்ட், ஃபாதர் ஆஃப் மாடர்ன் காயினேஜ் சிஸ்டம் அப்படி சொல்றாங்க. ஏன் நாணய முறையை சீர்படுத்தினாரு? 178 கிராம் எடையுள்ள நாணயத்தை வெளியிட்டார். அதற்கு பெயர் தான் ருபியா என்று பெயர். ஓகேங்களா? அது ருபியா என்று பெயர் வச்சு வெளியிட்டு இருந்தார். ஓகேங்களா? ரைட்டா? முடியுதா? அடுத்து இவர் தனக்கு கீழே இருந்தக்கூடிய ஹுமாயூனை அடிச்சு கைப்பற்றாரு. அப்ப ஹுமாயூனுடைய கண்ட்ரோலர்ல எல்லா பிளேசஸையும் என்ன பண்ணிருக்காருன்னா, கிட்டத்தட்ட 47 சர்க்கார்களாக பிரிக்கப்பட்டது. மொத்த பகுதியும் அவர் கீழே இருக்கக்கூடிய எல்லா பகுதியையும் என்ன பண்ணாரு? 47 சர்க்கார்ல என்னது? மாகாணமா பிரிச்சிருக்காரு. ஓகே, மொத்த பகுதியும் 47 சர்க்கார்களாக பிரிக்கப்பட்டது. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். எத்தனை சர்க்கார்? சர்க்கார் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லலாம்? மாகாணம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? இங்கிலீஷ் என்ன சொல்லலாம்? ப்ராவின்சஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? அடுத்து பார்க்கலாம். அடுத்து பாருங்க, பூர்ண கிலா அப்படின்னா சசாரம். இந்த ரெண்டு விஷயத்தையும் சரி, எப்பவுமே முகலாய வம்சத்துல நிறைய மன்னர்கள் அவர்களுடைய கட்டிடக்கலை தான் ரொம்ப பெயர் போனதா இருக்கும். ஓகே, நிறைய மன்னர்களுடைய கட்டிடக்கலைகள் ரொம்ப ரொம்ப பெயர் போனதா இருக்கும். ஒவ்வொருத்தரும் நிறைய கட்டிடங்கள் கட்டியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஹுமாயூன் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் ஆட்சி பண்ண காலம் மிகவும் கம்மி. அதுல என்ன கட்டினாரு பார்த்துருந்தோம், நம்மளுடைய தீன்பான ஒரு அழகிய நகரம் கட்டினார் பார்த்தோம்னா, அதை இடிச்சவர் யாரு கேட்டா ஷேர் ஷா சூர் தான்ப்பா முக்கியம். ஓகேங்களா? அதே மாதிரி இவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, ரெண்டு விஷயம் கட்டிருக்காரு. ஒண்ணு பூர்ண கிலா, அதாவது பூர்ண கிலா அப்படிங்கிற ஒரு ஆர்ச், ஒரு கட்டிடத்தையும், இன்னொரு சசாரத்துல அவருடைய சமாதியை அவரே கட்டியிருக்காரு. எப்படி பாருங்க. ஓகே, அதாவது எந்த மன்னரும் செய்யாத விஷயத்துல இவர் பண்ணிருக்காரு. என்னது? எப்பவும் எந்த மன்னர் எந்த மனுஷனும் செய்ய மாட்டான். யோசிப்பாரு, நீ உயிரோட இருக்க, நீ உயிரோட இருக்கும் போதே உனக்கான சமாதி நீ கட்டுவியா? கட்ட மாட்டேன். யாருமே கட்ட மாட்டாங்க. கட்டுறதையும் இம்ப்ரூவ் அதை பண்ண மாட்டாங்க, டெவலப் பண்ண மாட்டாங்க. ஆனா இங்க இவர் என்ன பண்றாரு? தான் உயிரோடு இருக்கும் போதே தனக்கான கல்லறைய தானே பார்த்து சூப்பரா அவ்வளவு அழகா அருமையா கட்டியிருக்காரு. அதுதான் எங்க கட்டியிருக்காரு? அவர் பிறந்த இடம் பார்த்தோம்னா சசாரம், பீகார் பக்கத்துல, அதே பிளேஸ்ல அழகா தண்ணிக்கு நடுவுல சூப்பரா கட்டியிருப்பாரு. இப்போ கூட இருக்குது. நீங்க கூகுள்ல போயிட்டு என்ன போடணும், ஷேர் ஷா சூர்ஸ் மௌசுலாம் அப்படின்னு நீங்க போட்டீங்கன்னா, சமாதி அப்படின்னு போட்டீங்கன்னா, சசாரம் கூட பிளேஸ் கூட போடுங்கன்னா கண்டிப்பா இந்த பிளேஸ் வரும். கூகுள் இமேஜஸ் தான் இருக்கும், பாருங்க. சரிங்களா? சசாரம் முடிஞ்சு போச்சு. ஓகே, பூர்ண கிலாங்கிறது நம்ம பார்த்தோம். ஓகே, பூர்ண கிலாங்கிறது ஒரு கட்டிடம். அதை யார் தான் கட்டினா அப்படின்னு பார்த்தா ஷேர் ஷா சூர் தான் கட்டினார். ஓகே, புரியுதா? ரைட்டா? அது அல்லாம ஷேர் ஷா சூருடைய நிர்வாகத்துல வேற என்னதான் கொண்டு வந்தாரு பார்க்கலாம். ஓகேங்களா? இப்ப ஷேர் ஷா சூர் நிர்வாகத்துல ஒரு 4 துறைகளை ஒரு புதுசா உருவாக்குனார். எப்பவுமே எல்லா மன்னர்களும் புதிதாக ஏதாவது ஒரு துறையை உருவாக்கி அந்த துறையில நல்ல நல்ல விஷயங்களை அறிமுகப்படுத்துவது வழக்கம். நம்ம இதுக்கு முன்னாடி எங்க பார்த்தோம்? அதாவது நம்மளுடைய இந்த இரண்டாவது மன்னர் அடிமை வம்சத்துல இல்துமிஷ் அவர் உருவாக்குனதை பார்த்திருந்தோம். திவானி அரசன் ராணுவத்துக்குன்னு தனி துறையை உருவாக்குனதை பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டீங்கன்னா நம்ம அவர் பேர் என்ன, ஃபெரோஷா துக்ளக். ஓகேங்களா? பென்ஷன் உதவித்தொகை கொடுப்பதற்கான ஒரு துறை. அப்புறம் இந்த மாதிரி நிறைய துறைகளை ஃபெரோஷா துக்ளக் உருவாக்குனதை பார்த்திருந்தோம். பெண் குழந்தைகளுக்கு திருமண உதவி வழங்குவதற்கான துறையை உருவாக்குனதை பார்த்திருந்தோம். ஓகேங்களா? அதே மாதிரி இங்க நம்ம ஷேர் ஷா சூரும் 4 துறைகளை உருவாக்குறாரு. ஓகே, ஷேர் ஷா சூர் என்ன பண்றாரு? 4 துறைகளையும் என்ன பண்றாரு? உருவாக்குறாரு. 4 துறைக்கும் பெயர் என்ன, அது என்ன துறையை சேர்ந்து கம்பல்சரி படிச்சுங்க சொல்லிட்டேன். முதல்ல நடத்தும் போது இந்த துறைகள் அப்படின்னாலே எப்படிதான் ஆரம்பிக்கும்? திவானி
திவானி ஐ இந்த மாதிரி பெயர்கள் தான் ஒவ்வொரு துறைகளுமே ஆரம்பிக்கும். அதனால ஒவ்வொரு துறைக்கோடைய பெயரை இப்படிதான் நம்ம பார்க்கணும். ஓகே, பார்க்கலாமா? பாருங்க, திவானி ஐ வசாரத் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது என்ன துறை? வருவாய் துறை, ரெவன்யூ டிபார்ட்மெண்ட். திவானி ஐ வசாரத் அப்படின்னா அது என்னது? வருவாய். இந்த வார்த்தை தான் உங்களுக்கு முக்கியம். வசாரத் அப்படின்னா வரவு, வசாரத் வாங்க, வரவு ஞாபகம் வச்சுக்கோ. வசாரத் வரவு அப்படின்னா வருவாய்த்துறை. அடுத்து திவானி ஐ அஸ். ஓகே, இது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இந்த அஸ்ங்கிற பெயர் வந்தாலே, அஸ் அப்படிங்கிற பெயர் வந்தாலே ராணுவத்துறையை குறிக்கக்கூடிய வார்த்தை. ஓகே, கண்ணை மூடிட்டு போட்டணும். திவானி அஸ் அப்படின்னு வந்தாலே ராணுவத்தை துறையை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. அடுத்து திவானி ஐ ரசானத் அப்படிங்கிற வார்த்தை. ஓகே, திவானி ஐ ரசானத் அப்படிங்கிற வார்த்தை வந்தாலே இது என்ன துறை? வெளியுறவு துறை. ஓகே, ஃபாரின் அஃபேர்ஸ். ஓகே, வெளியுறவு துறை. ஓகே, ரைட். அடுத்து திவானி ஐ இன்ஷா அப்படின்னா கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட். திவானி ஐ இன்ஷா அப்படின்னா தகவல் தொடர்பு துறை. இன்ஷா இது எப்படி வச்சுக்கலாம்? இன்ஷா அப்படின்னா இன்ஸ்டாகிராம். இப்போ ரீசெண்ட் ட்ரெண்ட்ல நம்ம எல்லாரும் நம்மளுடைய தகவல்கள், நம்ம எங்க போயிட்டு இருக்கிறோம், எங்க இருக்கிறோம், எந்த பிளேஸ் சுத்தி பார்க்க போறோம், என்ன ஃபங்க்ஷன் இருக்கிறோம், எல்லாத்தையும் நம்ம இதுல தான் போட்டுருக்கோம், இன்ஸ்டாகிராம்ல போட்டிருக்கோம். அப்போ இன்ஷா அப்படின்றது நம்மளை பத்தி தகவல்களை தொடர்பு கொள்வதற்காக. அப்போ தகவல் தொடர்பு துறை அப்படின்னா திவானி ஐ இன்ஷா. ஓகேவா? அப்ப 4 துறையை யார் உருவாக்கி இருக்கா? ஷேர்ஷா சூர் தன்னுடைய அவையில உருவாக்கி இருப்பாரு. அதே மாதிரி நான் சொல்லிட்டேன், ஷேர்ஷா சூர் ஆக சிறந்த ஒரு நிர்வாகவாதி. ஓகே, இதை முடிஞ்சது. ஷேர்ஷா சூர் ஆக சிறந்த ஒரு நிர்வாகவாதி. ஓகே, சூப்பரா நிர்வாகம் பண்ணுவார். அவரை மாதிரி நிர்வாகம். அதனாலதான் அக்பர் கூடி முன்னோடின்னு சொல்லிட்டு ஷேர்ஷா சூரை சொல்றோம். ஓகே, அதான் ஹுமாயூன் தோற்கடிச்சுட்டு வந்தாரு. அப்புறம் இந்த ஷேர்ஷா சூர் வந்து விவசாயத்திற்காக ரொம்ப ரொம்ப நிறைய விஷயங்களை பண்ணியிருப்பாரு. எப்பவுமே விவசாயிகளுக்கு முன்னுரிமை கொடுப்பார். அதெல்லாம் என்ன பண்ணுவாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, விவசாயி சீர்குலைந்தால் மன்னன் சீர்குலைவான் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. எந்த அளவுக்கு வந்து ஒரு விவசாயி மேல அக்கறை இருந்தா அவர் சொல்லுவார். ஏன்னா கண்டிப்பா அந்த காலங்கள்ல விவசாயி கொடுக்கக்கூடிய வரியை வச்சுதான் அரசாங்கமே ரன் ஆயிட்டு இருக்குது. அப்போ விவசாயி நல்லா இல்லைன்னா மன்னன் எப்படி நல்லா இருப்பான்? அதுதான் இவர் சொல்றாரு இன்டைரக்டா, விவசாயி சீர்குலைந்தால் மன்னன் சீர்குலைவான் அப்படிங்கிற கொட்டேஷனை இவர் தான் சொல்லியிருப்பார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டெல்லியில இருந்து, அதாவது பஞ்சாப்ல இருந்து இங்க கல்கத்தா பேஷ்வார் வரைக்கும் ஒரு சாலை அமைத்திருப்பார். அந்த சாலைக்கு ஆங்கிலேயருக்கு கிராண்ட் ட்ரங்க் சாலை அப்படின்னு சொல்லிட்டு பெயர் வச்சிருப்பாங்க. ஓகே, பெரிய ஒரு ரோடு போட்டிருப்பாரு. அதாவது கம்பெனி, அதாவது போக்குவரத்திற்காக. அந்த ரோடுக்கு ஆங்கிலேயர்கள் வைத்த பெயர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கிராண்ட் ட்ரங்க் சாலை சொல்றாங்க. அதை நம்ம இந்தியன் கவர்மெண்ட் பஞ்சாப் கோல்டன் டெம்பிள் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணி, கோல்டன் டெம்பிள் டு டெல்லி, டெல்லி டு கல்கத்தா வரைக்கும் 2ஆ பிரிச்சு 2 நேஷனல் ஹைவேவா போட்டிருப்பாங்க. இது நம்ம ஜியோகிராஃபி புக்ல நீங்க படிப்பீங்க. ஜியோகிராஃபி டேட்டா தான் இது. ஓகே, நான் சொல்லிடுறேன். கிராண்ட் ட்ரங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய சாலை அமைத்தவர் யாரும் கேட்டாங்க அப்படின்னா ஷேர்ஷா சூர். ஓகேவா? முடிஞ்சதா? ஷேர்ஷா சூர் முடிஞ்சதா? அடுத்து போலாமா? அப்போ நல்லா கவனிச்சுக்கோ, ஷேர்ஷா சூர் கடைசியா எப்படி இறந்து போனாருங்கிறத நம்ம பார்க்கணும். ஓகே, நல்லா கவனிச்சுக்கோ. இங்க எழுதி போடுற மாதிரி ஷேர்ஷா சூர் 1545ஆம் ஆண்டு என்ன பண்ணாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பக்கத்து நாடுகளை எல்லா மன்னர்களையும் கைப்பற்ற நினைப்பாங்க. அப்படி கைப்பற்ற நினைக்கும் போது கலிஞ்சர் கோட்டை அப்படின்னு ஒரு கோட்டை இருக்குது. ஓகேவா? கலிஞ்சர் கோட்டை. ஓகே, 1545ஆம் ஆண்டு கலிஞ்சர் ஃபோர்ட், கலிஞ்சர் கோட்டை என்ற கோட்டையை முற்றுகையிடுறாரு. எப்படி முற்றுகையிடுறாரு? அவருடைய குதிரைப்படை எல்லா படையும் வைத்து என்ன பண்றாங்க? அப்படியே கோட்டையை சுத்தி வைக்கிறாங்க. கோட்டையை சுத்தி வைக்கும் போது உள்ள இருக்கக்கூடிய கோட்டை இருக்கக்கூடிய மன்னர்கள் எல்லாரும் என்ன பண்றாங்க? அம்பு எய்து அவர்கள் தடுக்கிறாங்க. அப்படி சண்டை போடும் பொழுது, அந்த கோட்டையை முற்றுகையிடும் பொழுது எதிர்பாராத விதமாக என்ன பண்ணிவிட்டார் அப்படின்னா, நம்மளுடைய ஷேர்ஷா சூர் மாபெரும் மன்னர் இறந்து விட்டார். ஓகேவா? அப்போ எப்படி கேட்பாங்கன்னா, எந்த வருஷம் இறந்தாரு கேட்கறத விட இந்த பாடம் அதிகமாக கேட்பாங்க. எந்த கோட்டையின் முற்றுகையின் பொழுது ஷேர்ஷா சூர் இறந்தார் அப்படின்னா, கலிஞ்சர் கோட்டையின் முற்றுகையின் பொழுது ஷேர்ஷா சூர் இறந்தார். ஓகே, புரியுதா? ரைட்டா? முடிஞ்சதா? ரைட்டா? அப்ப ஷேர்ஷா சூர் 1545 இறந்திருப்பாரு. அதுக்கப்புறம் யார் சார் ரூல் பண்ணாங்கன்னா, அவங்களுடைய வழித்தோன்றர்கள் ரூல் பண்ணிருப்பாங்க. இவருடைய இறந்த செய்தியை கேட்டுதான் ஹுமாயூன் ஷா தாமஸ் அப்படிங்கிற ஒரு நபரின் உதவியுடன் மீண்டும் ஹுமாயூன் ஆட்சியை பிடிப்பாரு. ஆனா ஹுமாயூன் என்ற பெயருக்கு அதிர்ஷ்டசாலி அர்த்தம். ஆனா அவருக்கு அதிர்ஷ்டமே இல்லை. மாடிப்படிக்கட்டில ஏறும் பொழுது, லைப்ரரி புத்தகம் எடுப்பதற்காக மாடிப்படிக்கட்டில ஏறி இருக்காரு. அங்கிருந்து தவறி விழுந்து இறந்து போயிட்டாரு. பாத்தியா, சாவு எப்படி வருதுன்னே சொல்ல முடியாது. அப்படி இறந்து போயிட்டாரு. இறந்து போயிட்டா எப்பவும் நான் சொல்லிட்டேன், முகலாய வம்சத்துல வழித்தோன்றர்கள் தான் ஆட்சி அமைப்பாங்க. அப்போ ஹுமாயூனுடைய இறப்பு எதிர்பாராத இறப்பு. அப்ப அடுத்து யாரு மன்னர் ஆகணும் அப்படின்னா, ஹுமாயூனுடைய மகன் மாபெரும் மன்னர் ஜலாலுதீன் அக்பர், அவர் தான் மன்னர் ஆகிறாரு. அவர் தான் அக்பர். ஓகேங்களா?
இந்தியாவை ஆட்சி புரிந்த எத்தனையோ மன்னர்கள் ஆட்சி புரிந்திருக்கலாம், ஆனா அக்பர் மாதிரி ஒரு ஆளை நீங்க யாருமே பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு மாபெரும் மன்னர். ஓகேங்களா? டீட்டெயிலா படிக்கும் போது உங்களுக்கு தெரியும், ஆஹா இப்படிதான் அவர் வாழ்ந்திருக்காரா அப்படின்னு தெரிய அளவுக்கு இருக்கும். ஓகே, பார்க்கலாமா? ரைட், எப்போ கூட அக்பர் ஆட்சி புரிய, அதாவது அவருடைய வருட காலம் எத்தனை வருடம் ஆட்சி புரிந்தார் ஹெட்டிங்ல எழுதியிருக்கிறோம். 556 இருந்து 665. ஓகே, 556 இறந்து போயிட்டார் அப்பா. அப்பா இறந்த உடனே இவருக்கு தான் முடிசூட்டணும். முடிசூட்டி அரியணை உட்கார வச்சாச்சு. 56 இருந்து 65 வருஷம், கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷம் சாலிடா அருமையா பா அப்படின்னு சொல்ற அளவுக்கு ரூல் பண்ணிருக்காரு. ஓகே, வாரா ரைட். அப்ப இவர் எப்ப பிறந்தாரு, எங்க இவருடைய இயற்பெயர் என்ன? ஃபர்ஸ்ட் இவருடைய இயற்பெயர் அப்படின்னா ஜலாலுதீன், அதுதான் இவருடைய இயற்பெயர். ஓகேவா? ஜலாலுதீன். நீங்க ஜோதா அக்பர் படம் பார்க்கணும், சரிங்களா? கிளாஸ் நல்லா கவனிச்சுட்டு என்ன பண்ண, எப்பவுமே சொல்றதுதான், ஹிஸ்டரிங்கிறது படிப்பதோட மட்டும் இருந்துடக்கூடாது. நிறைய மூவிஸ்ல ஹிஸ்டரி இருக்கு. அந்த மூவிஸ் நீங்க பாத்தீங்கன்னா பாதி ஹிஸ்டரிய நீ மைண்ட்ல படமா ஏத்திக்கிட்ட மாதிரி இருக்கும். ஏன்னா என்னதான் நான் மூக்கு மூட்டை வாய்ஸ் தொண்டை தண்ணி நான் கத்துனாலும் உங்களுக்கு போக போறது, நான் கத்துறது ஒரு 10% மைண்ட்ல ஏறும். அதே இது நீங்க திரைப்படங்கள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 80% மைண்ட்ல இருக்கும். ஏன் அப்படின்னா அது ஹீரோக்களாக ஹீரோயின்களாக அந்த காட்சிகளாக நீங்க பாக்குறீங்க, அதனால மைண்ட்ல இருக்கும். அதனால என்ன சொல்றேன், ஜோதா அக்பர் படம் பார்க்கணும். அக்பர் டாபிக் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் சரிங்களா, டீட்டெயிலா நல்லா பாருங்க. நிறைய பாயிண்ட் நம்ம நடத்துற பாயிண்ட் தான் அதுல மென்ஷன் ஆகும். ஓகேங்களா? அதுலயே சொல்லியிருப்பாங்க, அக்பர் ஒரு கோட்டையில இருந்த ஒரு இன்ட்ரோ சீனுக்கு வருவார். அப்படி வரும்போது அந்த முழங்குள்ள டம்மு டம்மு அடிச்சு அப்படி முழங்கும் பொழுது ஹிந்துஸ்தானி மன்னர் ஜலாலுதீன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அழைப்பாங்க. ஓகேவா? அக்பருங்கிறது அவருடைய பெயர் தான். ஓகேவா? ஆனாலும் அவருடைய இயற்பெயர் அப்பா வச்ச பெயர் என்னதான், ஜலாலுதீன். அதுதான் சொல்லி அழைப்பாங்க, ஜலாலுதீன் அக்பர் அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. நல்லா அடி மியூசிக் பிரம்மாண்டமா இருக்கும், படம் பாருங்க. ஓகேவா? அது அந்த வார்த்தை கண்டிப்பா வரும். நான் சொன்னது ஞாபகம் வரணும். ஓகேவா? சரி, எப்ப சார் பிறந்தாரு அப்படின்னு நான் சொன்னேன். 1540 இருந்து ஹுமாயூன் நாடோடியாக காரியத்தை தெரிஞ்சுட்டு இருந்தாரு. அப்படி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுதுதான் யார் பிறந்தாங்க அப்படின்னா அக்பர் அமர்கோட்டை அப்படிங்கிற ஒரு அமர்கோட் அப்படிங்கிற ஒரு பிளேஸ்ல 1542ஆம் ஆண்டு அக்பர் பிறந்தார். ஓகேனா? எத்தனாம் ஆண்டு? 1542. அப்ப யோசிச்சு பாரு, 42 பிறந்திருக்காரு, 56 அப்பா செத்து போயிட்டாரு, அதே 56 மன்னராக ஆகுறாரு. அப்போ ஜலாலுதீன் அக்பர் மன்னராக முடிசூட்டும் பொழுது அவருக்கு வயது வெறும் 14. இது கூட ஒரு ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருந்தாங்க, எத்தனை வயதில் மன்னர் முடிசூட்டி கொண்டார்? அக்பர் 14 வயதுல முடிசூட்டி கொண்டார். யோசிச்சு பாரு, 14 வயசு சின்ன பையன். அவன் பாட்டு கிங்கினி மங்கினி அங்க விளையாண்டு இருக்கும் போது அவனை கொண்டு வந்து அரியணையில உட்கார வச்சுக்கிட்டு அவரை மன்னரை அறிவிச்சிருக்காங்க. அப்ப அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. எப்பவுமே ஒரு மன்னரா இருக்கிறவன் அவன் உயிருக்கு எப்பனாலும் ஆபத்து வரலாம். ஓகேவா? கோட்டைக்குள்ளேயே சதி பண்ணி கொள்ளலாம், போர்ல சாகலாம், எதிரிகள் படையெடுத்து சாகலாம். அப்படி இல்லைன்னா எப்படியாவது இயற்கை மரணம் கூட அடையலாம் சொல்லிட்டு ஒவ்வொரு மன்னருக்குமே தெரியும். அதனாலதான் தன்னுடைய பையனுக்கு ஒவ்வொரு மன்னர்களும் தன்னை தவிர்த்து ஒரு பாதுகாவலரை நியமித்துக் கொண்டு போவார்கள். இது எப்பவுமே மன்னர் பரம்பரை இருக்கக்கூடிய வழக்கம். அதன் அடிப்படையில இங்கேயும் ஹுமாயூனுடைய வாழ்க்கை நிரந்தரம் இல்லாத வாழ்க்கை, உனக்கே தெரியும், நாடோடியே தெரிஞ்சுட்டு இருந்தாரு. அப்படி இருக்கையில என்ன பண்ணார் அப்படின்னா, ஹுமாயூன் தன்னுடைய மகனிற்காக ஒரு பாதுகாவலனை நியமிக்கிறார். அவர் யாரு? அவர் தான் அக்பருடைய கார்டியன் என்று அழைக்கப்படக்கூடிய பைரம் கான். ஓகேங்களா? அவர் தான் பாதுகாவலர் பைரம் கான். ஓகேங்களா? இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். பைரம் கானுக்கும் இவருக்கு என்ன நடந்தது பார்க்கலாம். ஓகே, எழுதிக்கிறா 14 வயசு மன்னரான அமர்கோட்டையில் பிறந்தார். ஜலாலுதீன் இயற்பெயர் 1542. பைரம் கான் தான் இவருடைய பாதுகாவலர், கார்டியன். ஓகே, அக்பருடைய கார்டியன் யாரும் கேட்டாங்கன்னா பைரம் கான். சரிங்களா? இதெல்லாம் ப்ரீவியஸ் கேட்டிருக்காங்க. ஒவ்வொரு நாள் போர்டுல எழுதி போட்டிருக்கோம், ஒவ்வொரு பாயிண்டையும் மிஸ் பண்ணாம எழுதிக்கும். திருப்பியும் சொல்லிட்டேன், இதெல்லாம் எழுத வேணாம் அப்படின்னு நீங்க நினைச்சுட்டு இருக்காத, எழுதிக்கோ, ஸ்கிரீன்ஷாட் கூட எடுத்துக்கோ. சரியா? அடுத்து பார்க்கலாமா? அக்பர் அரியணையில ஆட்சி ஏறும் பொழுது அக்பருக்கு நிறைய பிரச்சனைகள் இருந்தது. அக்பருக்குன்னா அக்பருடைய அரியணைக்கு பிரச்சனை இருந்தது. ஏன்னா ஹுமாயூன் மீண்டும் ஆட்சியை பிடித்தாலும் முழுவதுமாக ஆட்சியை பிடிக்கல. அங்கங்க ஆப்கானியர்கள் ரூல் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. அப்படி ஒரு ஆப்கானியரை 1556 அக்பரை பெயரளவில் அரியணையில உட்கார வச்சுக்கிட்டு பைரம் கான் தலைமையில அக்பருடைய படை ஹிமு என்ற ஆப்கானிய மன்னரை இரண்டாவது பானிபட் போர் என்ற போர்ல 1556 ஹிமு தோற்கடிக்கப்பட்டு கொல்லப்பட்டார். அக்பர் ஜெயிச்சார். அதான் அக்பர்னா அக்பருடைய படை, பைரம் கானுடைய படை. ஓகே, அப்ப இரண்டாவது பானிபட் போர் வருஷம் முக்கியம், 1556 ஹெமு வெர்சஸ் அக்பர். ஓகே, ரைட், சூப்பர். அப்போ இரண்டாவது பானிபட் போர் முடிஞ்சது. இப்போ அக்பருக்கு நான் எப்பவுமே சொல்லுவேன், அதாவது ஒவ்வொரு மனிதர்களும், ஓகே, எல்லாரையும் மன்னர்கள் மட்டும் கிடையாது, நம்ம வாழ்க்கையில நீங்க பார்க்கக்கூடிய எத்தனையோ மனிதர்கள் இருப்பாங்கல்ல, அந்த எல்லா மனிதர்களையும்
நல்லவங்க இருப்பாங்க, கெட்டவங்க இருப்பாங்க. அப்படின்னா ஒரு சில இடத்துல நல்லவங்களா இருப்பாங்க, ஒரு சில இடத்துல கெட்டவங்களா இருப்பாங்க. அது ஏதாவது இருந்ததுதான் அது உலகம், அது நம்ம தவிர்க்க முடியாது. அப்போ அந்த நல்லவர்கள் அப்படிங்கிற ஒரு சில பேர் வந்து ரெண்டு வகையா சொல்லுவாங்க. ஒண்ணு பிறப்பின் அடிப்படையிலே அவர் நல்லவர்கள், இன்னொருத்தவங்க வளர்ப்பின் அடிப்படையில் அவர்கள் நல்லவர்களாக மாறுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அதுல அக்பர் பாத்தீங்கன்னா ஒரு பிறப்பின் அடிப்படையிலேயே தூய்மையான ஒரு நல்லவராக இருப்பார். வளர்க்கிறதுலே அவர் ரொம்ப ரொம்ப நல்ல மனுஷனா வளர்ந்துகிட்டே வருவார். அப்படி நடந்துகிட்டே வரும்போதுதான் 14 வயசுல மன்னர் ஆனாரு. வயசு 15 ஆகுது, 16 ஆகுது, 17 ஆகுது, 18 ஆகுது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பக்குவம் அடைகிறார். ஓகே, அப்படியே பக்குவம் அடைஞ்சு ஒரு கட்டத்துல என்ன ஆகுது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, அக்பர் தன்னுடைய எல்லை, அதாவது தான் மன்னர் என்பதை உணர்ந்து தனக்கான வேலையை அவர் துவங்குகிறார். அப்படி துவங்கும் போது இதுக்கு முன்னாடி பைரம் கான் எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருந்தாரு. இப்ப அக்பர் தன்னுடைய வேலையை ஆரம்பிக்கும் போது பைரம் கானுக்கும் அக்பருக்கும் முரண்பாடு ஏற்படுது. முரண்பாடு என்னது? கருத்து ரீதியாக. நம்ம வீட்டுல வந்து ஒரு வயசு வரும்போது 20-21 வயசு வரும்போது நம்ம வீட்டுக்குள்ள நமக்கும் நம்ம அப்பாக்கும் என்ன நடக்கும்? வாய் பேச்சளவு சண்டை நடக்காது, ஆனா சின்ன சின்ன முரண்பாடா இருக்கும் பாருங்க. பார்த்துக்குவோம், பேசிக்குவோம், ஆனா அவர் வீட்டுக்குள்ள வந்து நம்ம பாட்டுக்கு அமைதியா இருப்போம். அப்படின்னா வீட்டுக்குள்ள வந்தா நம்ம பாட்டுக்கு வெளியே எதிர்த்து போயிடுவோம். இந்த மாதிரி நடக்கும், பார்த்துருப்பீங்க. ஓகே, அதே மாதிரிதான் இங்க பேசி சண்டை போடுற அளவுக்கு பைரம் கானுக்கு அக்பருக்கு நடக்கலனாலும் பரவாயில்ல, ஆனா கருத்து மோதல்கள் நடந்தது. ஓகே, நிறைய விஷயத்துல கருத்து மோதல் நடந்தது. இதனால ஒரு கட்டத்துல பைரம் கான் கோச்சிக்கிட்டு வெளியே போயிடுவாரு. திருப்பி சமாதானம் பேசி கூட்டு வருவாங்க. திருப்பி என்ன சொல்றாங்கன்னா, பைரம் கானை வந்து அக்பரை எங்க அனுப்புவாரு அப்படின்னா புனித பயணமாக மெக்காவுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பைரம் கானை அனுப்புவாங்க. மெக்காவுக்கு போயிட்டு வாங்க சொல்லுவாங்க. போற வழியில அக்பரே பைரம் கானை ஆளை வச்சு கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரலாறு சொல்லுது. நீங்க புக்கு 7th book எடுத்து பார்த்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும், நான் சொன்ன மாதிரிதான். இன்னொரு சில வரலாறு என்ன சொல்லுதுன்னா, பைரம் கான் அவருடைய முன்னாள் எதிரிகளான ஆப்கானியர்களால் கொல்லப்பட்டார். ஓகே, நடந்து போறவில்லை, புனித பயணம் மேற்கொள்ள வழியில முன்னாள் எதிரிகள் ஆப்கானியர்களால் கொல்லப்பட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. எனவே பைரம் கான் இறந்துட்டார். இதுக்கப்புறம் ஃபுல் பவர் யார்கிட்ட வந்துருச்சு? அக்பர் கிட்ட வந்துருச்சு. பைரம் கான் இறந்த உடனே பைரம் கானுடைய பையன் ஒருத்தர் இருக்கிறான், அவன் ஏதாவது பிரச்சனை பண்ணக்கூடாதுன்னு அதனால அக்பர் சாதுரியமா என்ன பண்றாரு அப்படி பாத்தீங்கன்னா, பைரம் கானுடைய பையன் பெயர் என்ன? அப்துல் ரஹீம் இருக்காருல, அப்துல் ரஹீம். அவரை கூப்பிடுறாரு. அப்துல் ரஹீம் அவர்களே வாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் என்னுடைய அவையில் காணி கானான் என்ற பட்டத்தை பெற்றுக்கொண்டு என்னுடைய அவையை அலங்கரிங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அக்பர் தன்னுடைய அவையிலேயே ஒரு பெரிய ஒரு பட்டமான காணி கானாம் அப்படிங்கிற ஒரு பட்ட பெயரை கொடுத்து தன்னுடைய அரியணையில உட்கார வச்சுக்கிட்டாரு. ஓகே, புரியுதா? காணி கானான், அதுதான் யாரு? பைரம் கானுடைய பையன் தான் அப்துல் ரஹீம். அவர் கொடுக்கப்பட்ட பட்டம் என்ன கேட்டா காணி கானான். முடியுதா? அக்பர் அதுக்கப்புறம் அக்பர் வேற என்ன பண்ணாரு பார்க்கலாமா? அப்ப அக்பருடைய படையெடுப்பு ரொம்ப முக்கியம். என்னதான் அக்பர் ஆக சிறந்த மன்னர், அருமையான மனிதர், கருணை உள்ளம் கொண்டவர், மற்ற மதங்களிடம் வந்து சகிப்புத்தன்மை இல்லாமல் எல்லா மதமும் சம்மதம் என்று இருப்பவர், அதை தாண்டி ஆக சிறந்த ஒரு படை வீரரும் கூட. அவருடைய படையெடுப்பு இந்தியாவில் பெரிய அளவுக்கு அவருடைய எல்லை பரப்புகளை எக்ஸ்டெண்ட் பண்ணார். அப்படி எங்க எல்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ணார் பார்க்கலாமா? படையெடுப்பு 1562 மால்வா பகுதியில பாஸ் பகதூர் அப்படிங்கிற பிளேஸ வந்து படையெடுத்தார். ஓகே, 1562 மால்வா பகுதியை பாஸ் பகதூர் அப்படிங்கிற பிளேஸ வந்து படையெடுத்தார். அடுத்து 1564 கோண்டுவானா பகுதியில ராணி துர்காவதி அப்படிங்கிற ஒரு பெண்மணிய படையெடுத்து கொண்டாங்க. ஓகேங்களா? அதாவது அக்பருக்கு ரொம்ப கஷ்டமா டஃப் காம்படிஷன் கொடுத்தது யாருன்னா ராணி துர்காவதி. அதாவது மத்திய இந்திய பகுதி தான் சொல்லுவாங்க. கோண்டுவானா பகுதி மத்திய இந்திய பகுதி. அந்த பகுதியில் 1564 கோண்டுவானா பகுதியில் ராணி துர்காவதி அப்புறம் அவருடைய பையன் 2 பேரும் சேர்ந்து சண்டை போடுவாங்க அக்பர் கூட. நல்லா டஃப் காம்படிஷன் தான், ஆனாலும் அக்பர் ஜெயிச்சிருவார் ராணி துர்காவதி கூட. ஓகேங்களா? அடுத்த பிறகு 1568 மேவார் பகுதியில ராணா உதய் சிங் அப்படிங்கிற ஒரு நபரை வந்து தோற்கடிப்பார். மேவார், இதெல்லாம் ராஜபுத்திரர்கள். மேவார் ராணா உதய் சிங். சார், ஹிந்து மன்னர்கள் கிட்ட அவர் நல்ல ஒரு மேற்கொண்டார். ஆமா, 100% உண்மைப்பா. அதாவது எந்த முஸ்லீம் மன்னர்களும் செய்யாத விஷயத்தை தான் நிறைய அக்பர் செஞ்சிருப்பாரு நான் சொல்லுவேன். அடுத்த பாயிண்ட் வரும். ஓகேங்களா? பொட்டு வைப்பாரு, ஹிந்து பெண்மணி இளவரசி திருமணம் பண்ணுவாரு, இதெல்லாம் யாருமே செய்ய மாட்டாங்கப்பா, அவர் செய்யறாரு. ஓகே, அப்ப யோசிச்சு பாருங்க. ஓகே, அப்ப இப்பேற்பட்ட விஷயம் செஞ்சிருப்பாரு. ஒரு சில மன்னர்கள் கிட்ட நல்லுறவை மேற்கொள்வார், ஒரு சில மன்னர்கள் கிட்ட கொஞ்சம் சண்டை போட்டுதான் அவருடைய பகுதியில வந்து கைப்பற்றி ஆக வேண்டிய கட்டாயத்துல இருக்காங்க. ஓகேங்களா? அதனால மேவார் பகுதியில் இருக்கக்கூடிய ராணா உதய் சிங் என்ன பண்ணாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவருடைய கட்டுக்கோப்பு கண்ட்ரோலுக்குள்ள வரல. அதனால என்ன பண்ணாருன்னா, மேவார் மீது படையெடுத்து ராணா உதய் சிங்கை அடித்து அவர் கையில கொண்டு வந்து என்ன பண்ணாருன்னா கைப்பற்றி அவருடைய பகுதியில வந்து எடுத்துக்கிட்டார். ஓகேவா? அடுத்து 1573 அக்பருடைய படையெடுப்புல ரொம்ப முக்கியமான ஒரு நாள். ஓகேங்களா? ஏன் அப்படின்னா,
கிட்டத்தட்ட மேக்சிமம் சென்ட்ரல் இந்தியாவுடைய எல்லை பரப்பு வரைக்கும் படையெடுத்திருப்பார். அது குஜராத்ல முஷாஃபர் ஷா அப்படின்ற ஒரு முஸ்லீம் மன்னர் தான். ஆனா நிறைய அவருக்கு அக்பருக்கு கீழே அடிப்பணியாம இருந்ததுனால முஷாஃபர் ஷாவை கொன்று என்ன பண்ணிருப்பார்னா தன்னுடைய ஆட்சியை வந்து குஜராத் வரைக்கும் எல்லை பரப்பு நீண்டிருப்பார். ஓகே, இந்த குஜராத்தை வெற்றி கொண்டது நினைவாக தன்னுடைய தலைநகரத்தை குஜராத்திற்கு மாற்றி அங்க ஃபத்தேபூர் சிக்ரி அப்படிங்கிற ஒரு மாபெரும் கோட்டையை கட்டி அங்க வந்து ஆட்சி அமைச்சிருப்பார். ஆக்ராவில இருந்து தலைநகரத்தை எங்க மாத்திருப்பாரு? ஃபத்தேபூர் சிக்ரிக்கு மாற்றிருப்பாரு. ஓகேவா? 1573 குஜராத் படையெடுப்பு. ஓகேவா? புரிஞ்சுதா? அப்ப 4 நிறைய படையெடுப்பு இருக்கு. ரொம்ப முக்கியமான ஒரு 4 படையெடுப்பு, இன்னும் 2 வரும் நினைக்கிறேன். ஓகேவா? முக்கியமான 4 படையெடுப்பு 62, 64, 68, 73 இடங்கள்ல மால்வா, கோண்டுவானா, மேவார், குஜராத். ஓகே, பாஷ் பகதூர், ராணி துர்காவதி, ராணா உதய் சிங், முஷாஃபர் ஷா. ஓகே, இந்த குஜராத் நினைவாக என்னது? ஃபத்தேபூர் சிக்ரி என்கிற ஒரு சிவப்பு நிற கற்களை கொண்ட கோட்டை. நான் ஜோதா அக்பர் சொன்னோம்ல, அந்த ஜோதா அக்பருடைய ஷூட்டிங் ஃபுல்லா இந்த கோட்டையில நடத்திருப்பாங்க. ஜோதா அக்பர் படம் பார்க்கும் போதே பாருங்க, அப்படி ஐஸ்வர்யா ராயும் ரித்திக் ரோஷன் அப்படி நடந்துகிட்டே இருப்பாங்க. படம் கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்கும், இருந்தாலும் தயவு செஞ்சு பாருங்க. ஏன் அப்படின்னா அது ஒரு காதல் படம், லவ் படம்ல அப்படியே மெதுவாக 2 பேர் பாக்குற சீனு, அவங்களுக்கு ஒரு லாங் ஷாட், ஒரு ஷார்ட் ஷாட், இந்த மாதிரி அப்படியே போய்கிட்டே இருக்கும், ஸ்லோ மோஷன்லயே போயிட்டு இருக்கும். அதை ஃபுல்லா நீ பேக்ரவுண்ட் எல்லாம் பார்த்தா அந்த கோட்டை தான் இருக்கும். அழகா இருக்கும் அந்த கோட்டை. ஓகேங்களா? இமேஜ் கூட பாரு, நல்லா இருக்கும். ஓகே, அடுத்து பாருங்க, அடுத்து ஜோதாவுடைய அண்ணன். ஓகேங்களா? அதான் அவருடைய மனைவியுடைய அண்ணன், மச்சான்னு வச்சுக்கோங்க. ஓகே, அவருக்கும் அக்பருக்கும் ஒரு சண்டை நடக்கும். அதுதான் என்ன போர்னா பேட்டில் ஆஃப் ஹல்டிகட்டி. ஓகே, பேட்டில் ஆஃப் ஹல்டிகட்டிங்கிற ஒரு போர். ஓகேங்களா? யாருக்கு யாருக்கும் அப்படின்னா ஒரு சைடு அக்பருடைய படை, ஓகே, ஒரு சைடு அக்பருடைய படை, இன்னொரு சைடு உதய் சிங் மகன் ராணா பிரதாப். நான் சொன்னது எல்லா மன்னர்களையும் அக்பரால கன்வின்ஸ் பண்ண முடியாத ஹிந்து மன்னர்களை ஒரு சில மன்னர்கள் கொஞ்சம் முரண்டு பிடிக்கிறாங்க, சண்டை போடதான் செஞ்சாங்க. அவங்க கூட சண்டை போட்டுதான் ஆகணும், ஏன்னா நாட்டுடைய எதை விரிவாக்கம் பண்ணிதான் ஆகணும். அதனால அல்டிகட்டி என்கிற ஒரு இடத்துல வந்து அக்பருக்கும் உதய் சிங்கோடைய பையன் ராணா பிரதாப் சிங்குக்கும் ஃபைட் நடக்குது. அது அக்பர் ஜெயிக்கிறார், ராணா பிரதாப் சிங் தோற்கடிக்கப்படுறார். ஓகே, இது ரொம்ப முக்கியமான போர். ப்ரீவியஸ் இயர் கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயர்ல ஹல்டிகட்டி போர். ஓகேவா? அடுத்து அக்பருடைய ரிலிஜியஸ் பாலிசி. அக்பர் வந்து மத ரீதியாக அவர் என்னதான் பண்ணாரு, ஹிந்து மக்களுக்கு என்னதான் எந்த மாதிரியான ஹிந்து மக்களை வந்து கவர்ச்சியில் தன் பக்கம் ஈர்த்து கொண்டார் அப்படின்றது பார்க்கலாம். ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் அவர் வந்து எந்த மன்னரும் செய்யாத ஒரு விஷயத்தை சொன்னோம்ல, என்னது சார் அப்படின்னா ஹிந்து பெண்மணியை திருமணம் செஞ்சார். ஓகேங்களா? ஏன்னா ஹிந்து மக்கள் கிட்ட நற்பெயரை வாங்க வேண்டும் அப்படின்னா ஹிந்து மக்கள்கிட்ட போய் பேசுறாரு, இறங்கி போய் பேசுறாரு. இறங்கி பேசும்போது ஹிந்து மக்கள் சொல்றாங்க, உங்களுக்கும் எங்களுக்கும் கிட்டத்தட்ட 300 வருடமாக சண்டை நடக்குது. இப்போ முகமது கோரி வந்ததுல இருந்து, குத்புதீன் ஐபக்ல இருந்து உங்களுக்கும் எங்களுக்கும் ஃபைட் நடந்துகிட்டே இருக்குது. இப்போ வந்து நீங்க நம்ம 2 பேரும் சமரசம் ஆயிக்கலாம், சமாதானமா போகலாம். எனக்கு கீழே உங்களுக்கு கீழே நான் வந்து நீங்க ஆட்சி புரியுங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களை சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜபுத்திரர்கள் கேட்கிறாங்க. அப்புறம் அக்பர் சொல்றாரு, வேணா நான் உங்கள ஒருவனா ஆயிடுறேன், அதுக்காக நான் உங்கள் வீட்டு பெண்மணி, நான் ஒரு பெண்ணை வந்து திருமணம் செய்யறேன், அவங்களுடைய வாரிசை என்னுடைய அடுத்த ராஜாவா நான் ஆக்கி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிருப்பாரு. இதனால ராஜபுத்திரர்கள் ஷாக் ஆயிட்டாங்க. என்னது, மாபெரும் முகலாய மன்னர் நம்ம குடும்பத்தோட அலையன்ஸ் திருமண உறவு மேற்கொள்கிறாரா, ஆஹா ரொம்ப சந்தோஷம் அப்படி இப்படி பேசிட்டு ஒரு சில தரப்பினர் கன்வென்ஸ் ஆகுறாங்க. அப்படி கன்வென்ஸ் ஆகிதான் ஒரு ராஜாவுடைய, அதான் பீகாரி மால் அப்படி ஒரு ராஜா இருப்பாரு, அவர் ராஜாவுடைய பொண்ணு ஜோதா, ஒரே பொண்ணு. ஓகேவா? அந்த ஜோதாவை திருமணம் செய்து கொடுக்கிறார்கள். யாருக்கு? அக்பருக்கு. அந்த ஜோதா தான் ஐஸ்வர்யா ராய் படத்துல, அதுதான் ஜோதா அக்பர். அந்த ஜோதாவிற்கும் அக்பர் ஃபர்ஸ்ட் ஜோதாவுக்கு கல்யாணம் பண்றதே பிடிக்காது. அதுக்கப்புறம் அக்பர் கிட்ட வந்ததுக்கு அப்புறம் அக்பருடைய அன்பு, அக்பருடைய அரவணை எல்லாம் பிடித்துக் கொண்டு 2 பேருக்கும் காதல் வரும். ஓகேங்களா? அதுதான் ஜோதா. அப்புறம் வந்து ஹிக்கா அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பேரை மாத்திக்கோங்க, ஏன்னா முஸ்லீமா மாறணும். அடுத்து பாருங்க, அடுத்து மக்களுக்கு என்ன நல்லது செய்யறாரு அப்படின்னா இந்துக்கள் இருக்கக்கூடிய தீய பழக்கமான சதி என்கிற உடன்கட்டை ஏறும் வழக்கத்தை ஒழிக்கிறாரு. குழந்தை திருமணத்தை முறைப்படுத்துறாரு. அதாவது முதலாக ஒரு மன்னர் குழந்தை திருமணத்திற்காக வயதை நிர்ணயம் பண்றாரு அப்படின்னா அவர் யாருதான்? நம்ம அக்பர் தான். ஓகே, குழந்தை திருமணத்துக்கு வயதை நிர்ணயம் பண்றாரு. அடுத்து ஜிஸ்யா வரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வரி. நான் சொன்னோம்ல ஆல்ரெடி, என்ன வரிப்பா அப்படின்னா தலவரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது முஸ்லீம் அல்லாத மக்கள் மீது விதிக்கப்படுறதுக்கு பெயர் தான் ஜிஸ்யா வரி. அதாவது யாரெல்லாம் முஸ்லீமா இல்லையோ அவங்க மேல விதிப்பாங்க. இது டெல்லி சுல்தானா காலத்துல இருந்தே விதிக்கப்பட்டது. அப்படியே ஒரு சிலையை வசூலிப்பாங்க, ஒரு சிலையை வசூலிக்காம விட்டுருவாங்க. அப்புறம் பாபர் டைம்ல அதை வசூலிச்சுக்கிட்டு வந்தாங்க. அக்பர் என்ன பண்றாரு, அப்பா இது என்னப்பா இவ்வளவு மோசமான டாக்ஸ், முஸ்லீம் இல்லாத மக்களுக்கு எல்லாம் கொடுக்கணும் அப்படின்னா எல்லாரையும் முஸ்லீமாக கட்டாயப்படுத்துறீங்களா அப்படின்னு யோசிச்சு முஸ்லீம் என்ற வரி, அதாவது ஜிஸ்யா என்கிற வரியை ஒழித்து கட்டினார். அப்படிங்கிற வரியே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஜிஸ்யா வரியை ஒழித்து கட்டினார். ஓகே, அதே மாதிரி இன்னொரு வரி இருந்தது. மக்கள், ஹிந்து மக்கள் எல்லாருமே
புனித பயணமாக ஒரு சில இடங்களுக்கு பயணம் மேற்கொள்வதற்காக புனித யாத்திரை வரி அப்படின்னு ஒண்ணு இருந்தது. அந்த புனித யாத்திரை வரியையும் இவர் ஒழிச்சு கட்டினார். ஓகே, ஜெசியா வரியும் கேன்சல் பண்ணாரு, புனித யாத்திரை வரியும் கேன்சல் பண்ணார். ஓகே, abolish ஜெசியா டாக்ஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ். ஓகே, அடுத்த சொன்னோம்ல, தலைநகரத்தை ஆக்ராவில இருந்து ஃபத்தேபூர் சிக்ரிக்கு மாற்றிருப்பார். தலைநகரத்தை எங்க இருந்து எங்க மாத்திருப்பாரு? ஆக்ராவில இருந்து ஃபத்தேபூர் சிக்ரிக்கு மாற்றிருப்பாரு. ஃபத்தேபூர் சிக்ரி எங்க இருக்குது? குஜராத்ல இருக்குது. குஜராத்துடைய வெற்றியின் நினைவாக கட்டப்பட்டது. ஓகேங்களா, ரைட்டா? அடுத்து பாத்தீங்கன்னா சொன்னீங்க, ஆக்சுவலா ஹுமாயூன் ஒய்ஃப் தான் வந்து இவருடைய அக்பர் வந்து பெத்தெடுப்பாங்க. அப்போ முழுவதுமாக ஹுமாயூனுடைய அம்மா வந்து அவங்களை வளர்த்திருக்க மாட்டாங்க. வளர்ப்பு அன்னைன்னு சொல்லிட்டு அக்பருக்கு வந்து வேற ஒருத்தவங்க வந்திருப்பாங்க. ஓகே, அக்பருடைய வளர்ப்பு அன்னை ஒருத்தவங்க வந்திருப்பாங்க. அந்த படத்துல காமிப்பாங்க, ஜோதா அக்பர் படம் பார்த்தீங்கன்னா காமிச்சிருப்பாங்க. ஒரு ஒயிட் சாரி போட்டு ஒரு அம்மா இருந்திருப்பாங்க. அவங்க பேச்செல்லாம் தொடக்கத்துல வந்து யார் கேட்பாங்க அப்படின்னா நம்ம அக்பர் கேட்பாரு. ஆனா நாட்கள் போக போக அக்பர் வந்து அவருடைய பேச்சு கேட்க மாட்டாங்க. ஓகே, ஜோதாவுடைய பேச்சு கேட்கிற அளவுக்கு மாறிடுவாங்க. ஓகேங்களா, அது அந்த படத்துல வந்து அப்படியே சைலண்டா ஒரு கோல்டு வார் நடக்கிற மாதிரி இப்படி காமிச்சிருப்பாங்க. ஓகேவா, ரைட்டா? அடுத்து போறாமா? அடுத்து அவர் என்னென்ன பில்டிங் எல்லாம் கட்டினாரு, என்னென்ன விஷயங்கள் தான் அவர் பண்ணார், ரிஃபார்ம்ஸ் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஓகே, பாருங்க. அடுத்து அவர் கட்டிய பில்டிங் வந்து புலந்தர் வார்சா. என்ன கட்டியிருக்காரு? புலந்தர் வார்சா. இது எதுக்காக அப்படின்னா அந்த பெரிய கோட்டை சொன்னோம்ல, ஃபத்தேபூர் சிக்ரி என்கிற கோட்டை, அந்த கோட்டையுடைய நுழைவு வாயிலை கட்டப்பட்டதுதான் இந்த புலந்தர் வார்சா. அடுத்து பஞ்ச் மஹால் அப்படிங்கிற ஒரு மஹாலை கட்டியிருக்காரு. அதாவது இதெல்லாம் பில்டிங்ஸ். பஞ்ச் மஹால், ஜஹாங்கீர் மஹால், தன்னுடைய பையனுக்காக ஜஹாங்கீர் மஹாலை கட்டுறாரு. ஓகேங்களா. அடுத்து இப்தத் கானா என்ற பில்டிங் கட்டுறாரு. இப்தத் கானா, இது எதுக்காக சார் இப்தத் கானா அப்படின்னா அனைத்து மதத்தினரும் வந்து சேர்ந்து தொழுகை, அதாவது வழிபடுவதற்காக. எல்லாம் இந்து மக்கள், முஸ்லிம் மக்கள், சீக்கியர்கள், புத்தம், சமணம் எல்லா மதத்தினர்களும் வந்து வழிபடுவதற்காக ஒரு இடம் தான் இப்தத் கானா. அடுத்து தீன் ஐ இலாஹி அப்படிங்கிற ஒரு புதிய சித்தாந்தம், புதிய மதத்தை உருவாக்குறாரு. என்ன மதம்? தீன் ஐ இலாஹி, அதாவது அமைதி. எல்லா மதத்தில் இருக்கக்கூடிய நல்ல கருத்துக்களை எடுத்துக்கொண்டு தீன் ஐ இலாஹி என்கிற புதிய மதத்தை உருவாக்குறாரு. அடுத்து இவர் தான் உருவாக்குனது ஒரு சூப்பரான ஒரு சிஸ்டம், குதிரை படைகளை வலுப்படுத்துவதற்காக ஒரு உருவாக்குற ஒரு சிஸ்டம் தான் மன்சப்தாரி சிஸ்டம். என்ன சிஸ்டம்? மன்சப்தாரி சிஸ்டம். இது அக்பர் தான் அறிமுகப்படுத்திருப்பாரு. அருமையான ஒரு முறை. ஓகேங்களா, மன்சப்தாரி முறை. ஓகேங்களா. அடுத்து இவருடைய அவையில இருந்த 3 பேர் ரொம்ப முக்கியமானவர்கள். இவருடைய அவையில இருந்தவர்கள் மொத்தம் 3 பேர். நான் சொன்னோம்ல, ஹிந்து மன்னர்களை கன்வின்ஸ் பண்ணுவதற்காக கல்யாணம் பண்ணாரு, ஹிந்து மன்னர்களுடைய நல்லுறவை மேற்கொண்டாரு, ஹிந்து குறுநில மன்னர்களை தன்னுடைய அவையில தளபதிகளாகவும் அமைச்சர்களாகவும் நியமிச்சாரு அக்பர். பேர்பட்டாரா இருந்து பாருங்க, யாருமே செய்யற, எந்த முஸ்லிம் மன்னரும் செய்யாத விஷயம் செய்யறாரு. அப்படி பேர் தான் 3 பேரு. யாரெல்லாம்? ராஜா தோடர்மால், இவர் என்னவா இருக்காரு அப்படின்னா தன்னுடைய அவையில, அக்பருடைய அவையில ரெவன்யூ மினிஸ்டரா இருக்காரு, வருவாய்த்துறை அமைச்சரா இருக்காரு. அடுத்து ராஜா மான்சிங் என்னவா இருக்காரு அப்படி பாத்தீங்கன்னா படை தளபதியா இருக்காரு. யாரா இருக்காரு? படை தளபதியா இருக்காரு. அக்பருடைய அவையில படை தளபதி, சீஃப் கமாண்டர் இருக்காரு. ஓகே, ராஜா மான்சிங். தான்சேன் யாரு அப்படின்னா மியூசிஷியன், இசை அமைப்பாளர், அதாவது இசை வாசிப்பவரா தான்சேன் இருக்கார். ஓகே, இசை கலைஞராக அக்பருடைய அவையில தான்சேன் இருக்கார். ஓகே, இந்த 3 பேர் ரொம்ப முக்கியம்பா. ஓகே, அக்பருடைய அவையில இருந்தவங்க ரெவன்யூ மினிஸ்டர் ராஜா தோடர்மால், ராஜா மான்சிங் படை தளபதி, தான்சேன் வந்து இசை கலைஞர். ஓகே, இந்த ரெவன்யூ மினிஸ்டர் ராஜா தோடர்மால் தான் என்ன முறையை அறிமுகப்படுத்திருப்பாருன்னா ஜப்தி முறையை அறிமுகப்படுத்துறாரு. வரி வசூல்ல ஜப்தி முறை என்ற முறை அறிமுகப்படுத்துறது யாரு அப்படின்னா ராஜா தோடர்மால். ஓகேவா, அடுத்து பார்க்கலாமா? இந்த முடியல அக்பர் 2 பாயிண்ட் தான் இருக்குது. அடுத்து அக்பருடைய அவையில வாழ்ந்த 3 பேர், இன்னும் 3 பேர் முக்கியம். அந்த 3 பேர் வந்து ஹிந்து மன்னர்கள் தன்னை அவையில வச்சிருப்பாரு. இன்னொரு 3 பேர் யாரு அப்படிப்பட்ட இன்னொருத்தர் நான் எழுதி போடுறேன், பீர்பால். ஓகே, யார ஒருத்தர் வந்து அபுல் ஃபசல். இவர் என்ன பண்றாருன்னா அக்பருடைய வரலாறு ஃபுல்லா எழுதுறாரு. தன்னுடைய அவையில இருந்து அக்பரை பற்றி புகழ் சொல்றேன். நான் எப்பவே சொன்னேன், பாபரை பத்தி படிப்பதற்காக நமக்கு என்ன புக் இருக்குது? பாபர் நாமா என்ற துஸ்கி பாபரி என்ற நூல் இருக்கு. இந்த பாபரை எழுதிய சுயசரிதை. ஹுமாயூனை பற்றி படிப்பதற்காக ஹுமாயூன் நாமா என்ற புத்தகம் இருக்குது. அதை எழுதுவது யாரு? ஹுமாயூனுடைய தங்கை தமக்கை யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய குல்தான் பேகம். ஓகேங்களா. அதே மாதிரி அக்பருடைய வரலாறை கூறுவதற்காக யார் எழுதின புக் இருக்குது? அபுல் பசர் எழுதிய புத்தகம் ஐனி அக்பரி, அக்பர் நாமா அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து அபுல் ஃபைசி, அவர் என்ன பண்றாருன்னா ராமாயணம் மகாபாரதத்தை பாரசீக மொழியில மொழிபெயர்க்கிறார். ஓகே, ராமாயண மகாபாரதத்தை எழுதுறாதீங்க. ஓகேங்களா. இந்த 2 புக்கையும் எழுதுனது அபுல் ஃபசல். ஆனா ராமாயணம் மகாபாரதத்தையும் பெர்சியன் லாங்குவேஜ், பெர்சியன் பாரசீக மொழியில மொழிபெயர்த்தவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அபுல் ஃபைசி.
ஓகே சரி சார், பீர்பால் யார்? நீங்க சின்ன வயசுல இருந்து படிச்சிருப்பீங்க, அக்பர் பீர்பால் கதைகள் தான் படிச்சிருப்பீங்க. ஓகே அதுல அந்த பீர்பால் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அக்பரின் அவையில் இருந்த ஒரு கதை ஆசிரியர், அக்பரின் நெருங்கிய நண்பரும் கூட பீர்பால். ஓகேவா? அடுத்து அக்பர் எந்த ஆண்டு? 1605ஆம் ஆண்டு அக்பர் இறந்தார். ஓகே 1605ஆம் ஆண்டு அக்பர் வந்து இயற்கை மரணமுற்றார். ஓகேங்களா? இதுதான் அக்பருடைய வரலாறு முடிஞ்சது. அக்பர் தன்னுடைய முதல் மனைவியான ஜோதாவுக்கும் அக்பருக்கும் பிறந்த ஒரு பையன் தான் ஜஹாங்கீர். அவன் தான் அடுத்து ஆட்சி அமைக்கிறான். ஜஹாங்கீர் தான் அடுத்து ஆட்சி அமைக்கிறான். அவர் தான் ஜஹாங்கீரை பத்தி பார்க்க போறோம் அடுத்தது. ஓகே பார்க்கலாமா? அடுத்து நம்ம பார்க்க போறது அக்பருடைய பையன் ஜஹாங்கீர் பார்க்க போறோம். ஓகேங்களா? ஜஹாங்கீருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா சலீம் என்று அழைக்கப்படுவார். ஓகே 1605 இருந்து 1627 தான் இவருடைய ஆட்சி காலம். குறுகிய காலம் தான். அதுலயும் இவருக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாம போயிடும். இவருடைய மனைவி, இரண்டாவது மனைவி தான் இவருடைய ஆட்சி காலத்தை சிறிது காலம் பார்ப்பாங்க. பெட்டிகோட் கவர்மெண்ட் சொல்லுவாங்க. பார்க்கலாம், கதையை பார்க்கலாம். ஓகே அப்ப ஜஹாங்கீருடைய இயற்பெயர் கேட்டாங்கன்னா சலீம் என்று அழைக்கப்படுவார். ஓகேடா? சலீம் தான் இவருடைய ஒரிஜினல் பேரு. ஓகேவா? அடுத்து பாருங்க, அதாவது ஜஹாங்கீர் ஆட்சி அமைத்ததே வந்து ஒரு 25 வயசு 30 வயசு இருக்கும்போது தான் அவரே வந்து அவருக்கு அரியணை கிடைக்கும். ஏன்னா அப்பா வந்து நல்ல நீண்ட காலம் உயிர் வாழ்ந்து போயிருப்பாரு. ஏன்னா அப்பா இறந்ததுக்கு அப்புறம் தான் சலீமுக்கு ஆட்சி கிடைக்குது. சலீம் உயிரோட வரும்பொழுது சலீம் ஆட்சி பிடிச்சு கொஞ்சம் வருஷத்திலேயே அவருடைய பையன், மூத்த பையன் வந்து அவருக்கும் நல்ல ஏஜ் வந்துடும். 20 ஏஜ். அந்த அளவுக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணிட்டுருவாங்கல்ல மன்னர் பரம்பரையில. அவர் குஸ்ரு, அவர் தான் மூத்த பையன். அவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவரு சீக்கிய குருவோட சேர்ந்து அப்பாவுக்கு எதிராக கலகம் பண்ணுவார். ஓகே அப்பானா யாரு? மன்னர்ப்பா ஜஹாங்கீர். மன்னருக்கு எதிராக இளவரசர் வந்து கலகம் பண்றாரு. மன்னருக்கு பெரிய கோவம். இவனுக்கு யார் ஹெல்ப் பண்றா? என் பையன் குஸ்ருவுக்கு யார் ஹெல்ப் பண்றா பார்த்தா சீக்கிய மதத்தை சேர்ந்த சீக்கிய மக்கள் குருவாக சாமியாக வழிபடக்கூடிய ஒரு சீக்கிய குரு அர்ஜுன் தேவ் அவர் தான் வழிபடுறாரு. ஓகேவா? அவர் தான் என்ன பண்றாரு? அவர் தான் ஹெல்ப் பண்றாரு. அதனால குஸ்ருவையும் அர்ஜுன் தேவையும் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் போடுறாரு. 2 பேரையும் கொன்றார். ஓகே அதுதான் 5வது சீக்கிய குரு அர்ஜுன் தேவையும் தன்னுடைய மகனான கலகக்காரரான குஸ்ருவையும் கொன்றாங்க. ஓகேங்களா? ரைட். அடுத்து பாருங்க, அடுத்து அவருக்கு எதிராக ஜஹாங்கீருக்கு எதிராக அடுத்து கலகம் பண்ணவர் யாருன்னா உஸ்மான் கான். இவர் பையன் கிடையாது, வேற ஒருத்தர் தான், வேற ஒரு மன்னர் தான். அவர் என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸிக்யூட்டட், அதாவது கொலை பண்ணிடுவாங்க, கலகம் ஏற்படுத்துவாங்க. உஸ்மான் கான் அவரும் ஒரு கலகக்காரர். அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா 1208 1215 இந்த அதாவது ஜஹாங்கீருக்கு மற்ற மன்னர்களை ஜஹாங்கீர் தான் யூனிக்கான ஒரு பாயிண்ட் என்னன்னா ஜஹாங்கீருடைய அவைக்கு தான் வெளிநாட்டவர், அதாவது பிரிட்டிஷ்காரங்க என்ன வருவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவரை நோக்கி இந்தியாவில் வணிகம் செய்வதற்கு பர்மிஷன் கேட்டு 2 பேர் வருவாங்க. ஓகேங்களா? முதல் முறையாக வந்தது யாருன்னா வில்லியம் ஹாக்கிங்ஸ். ஓகேங்களா? யாரு? வில்லியம் ஹாக்கிங்ஸ், பிரிட்டிஷை சேர்ந்தவர். அவர் ஃபர்ஸ்ட் வந்து ஜஹாங்கீர் கிட்ட கேட்கிறாரு, ஜஹாங்கீர் மன்னரே நான் உங்களோட, அதாவது பிரிட்டிஷ்காரர் வந்து கேட்கிறாரு, நான் உங்க நாட்டுல வந்து பிசினஸ் வணிகம் செய்யணும், அதுக்கு எங்களுக்கு வந்து அனுமதி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. ஆனா இவர் என்ன செய்யற? ஜஹாங்கீர் வந்து ஃபர்ஸ்ட் அனுமதி கொடுக்கல. வெளிநாட்டுக்காரன் வந்து கேட்கிறான், பிரச்சனை இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அனுமதி கொடுக்கல. அப்புறம் ஒரு 5-6 வருஷம் கழிச்சு மன்னர் ஜேம்ஸ் என்கிற மன்னரின் ஒரு பிரதிநிதியாக சர் தாமஸ் ரோ 1615ஆம் ஆண்டு சர் தாமஸ் ரோ வருவாரு. அப்போ ஜஹாங்கீருக்கு வந்து உடம்பு சரியில்லாம ஆயிரும். ஜஹாங்கீர் வந்து படுத்த படுக்கை ஆயிடுவாரு. அவருடைய மனைவி, அதாவது 2வது மனைவியான நூர்ஜஹான் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓகேவா? நூர்ஜஹான் அவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா ஆட்சி அமைப்பாங்க. அப்படி ஆட்சி அமைப்பாங்கன்னா பெயரளவுல மன்னரை வந்து சும்மா அரியணையை ஃப்ரீயா விட்டு இவங்க தான் எல்லா டிசிஷனும் எடுப்பாங்க மன்னர் பெயர் தான். ஓகேவா? அப்ப நூர்ஜஹான் என்ன பண்ணுவாங்க? சார் தாமஸ் ரோக்கு அனுமதி கொடுத்துருவாங்க. இப்ப பாருங்க, ஒரு இந்தியா நாட்டுல ஒரு பெண்ணாலதான் என்ன ஆயிருக்குது? இந்திய நாட்டுக்குள்ள பிரிட்டிஷ்காரங்க வந்திருக்காங்க. அடுத்து அந்த நூர்ஜஹான் தான் சிறிது காலம் ஆட்சி புரிந்தாங்க. அதான் எழுதி போட்டிருக்கு. நூர்ஜஹான் அவங்களுடைய உண்மையான பெயர் என்னன்னா மெஹருநிஷா. அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உலகின் ஒளி அப்படின்னு சொல்லுவாங்க. மெஹருநிஷா உண்மையான பெயர். அதுக்கப்புறம் நம்ம ஜஹாங்கீர் என்ன பண்ணாருன்னா அதான் உடம்பு சரியில்லாம பாட்டு படுத்துருப்பாரு. நூர்ஜஹான் தான் ஃபுல்லா ஆட்சி அமைப்பார். நூர்ஜஹானுடைய அப்பா 2 பேரும் சேர்ந்தா ஃபுல்லா ஆட்சி அமைப்பாரு. அடுத்து நீதிமணி சங்கிலி, ஜஸ்டிஸ் பெல் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து யார் வச்சிருப்பா அப்படின்னு பார்த்தா ஜஹாங்கீருடைய அரியணையில இருந்து வச்சிருப்பாரு. அடுத்து சிக்கந்தராவில் அக்பருக்கு சமாதி கட்டுவார். ஓகே, சிக்கந்தரா அப்படிங்கிற பிளேஸ்ல அப்பா, நம்ம அப்பா வந்து நமக்கு இவ்வளவு பெரிய ராஜ்யத்தை விட்டுட்டு போயிருக்காரு. அதெல்லாம் என்ன பண்ணுவார்? அப்பாவுக்காக சிக்கந்தரா அப்படிங்கிற ஒரு பிளேஸ்ல மிகப்பெரிய சமாதியை கட்டுவாரு. யாரு? ஜஹாங்கீர் கட்டுவாரு. அதே மாதிரி அப்பா கட்டுற மாதிரி
மாமனாருக்கு, மாமனார்னா யாரு? முதல் மனைவியுடைய அப்பா கிடையாது, நூர்ஜஹான். இரண்டாவது மனைவியாக நூர்ஜஹானுடைய அப்பாவிற்காக இதிமத் தௌலா அப்படிங்கிற ஒரு சமாதியை கட்டியிருப்பார். ஓகேங்களா? இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஒயிட் மார்பிள்ல கட்டப்பட்ட ஒரு சமாதின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் பில்டிங் ஒயிட் மார்பிள்ல கட்டப்பட்ட, தாஜ்மஹாலுக்கு முன்னாடியே இது அந்த இதிமத் தௌலா. ஓகேவா? சிக்கந்தராவுல அக்பருக்கு சமாதி, இதிமத் தௌலா மாமனாருக்கு சமாதி. அடுத்து எப்பவும் போல ஒவ்வொருத்தரை பத்தி படிக்கக்கூடிய புத்தகம் இருக்கும்ல, அதே மாதிரி ஜஹாங்கீரை பற்றி படிப்பதற்காக ஜஹாங்கீருடைய சுயசரிதை, எப்படி ஜஹாங்கீருடைய சுயசரிதையான துஸ்கி ஜஹாங்கிரி, இதுதான் ஜஹாங்கீருடைய சுயசரிதை அப்படின்னு ஆட்டோபயோகிராபி. அவரை பத்தி அவரே ரொம்ப டீடைல்டா எழுதி வச்சிருக்காரு. ஓகேவா? ரைட்டா? முடிஞ்சதா? இதோட ஜஹாங்கீருடைய வரலாறு முடிஞ்சது. அடுத்து ஜஹாங்கீருடைய பையன் ஆட்சி அமைக்கிறாரு, அவர்தான் ஷாஜஹான். ஓகேவா? 1627 இருந்து 1658 வரைக்கும் ஷாஜகான். பேர் என்னமோ மன்னரானதுக்கு பிறகுதான் ஷாஜகான். ஓகேவா? ஆனா அதுக்கு முன்னாடி அவருக்கு என்ன பேரு? குராம் என்ற இயற்பெயர். ஓகே, குராம்ங்கிறது தான் அவருடைய ஒரிஜினல் பேரு, குராம். அடுத்து ஷாஜகான் உயிரோடு இருக்கும் போது எப்பவும் போல அவங்க பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஃபைட்டுக்கு வருவாங்க. ஓகே, அது நடக்கும், எல்லா டைம்ல நடக்கும். இவர் எந்த பகுதியில அடுத்து கைப்பற்றாரு பாருங்க? அகமது நகர், கோல்கொண்டா, கந்தஹார். கந்தஹார்னா ஆப்கானிஸ்தான் ஒரு பகுதி, கந்தஹார், தக்கானம், இந்த மாதிரி எல்லா பிளேஸையும் யார் கைப்பற்ற அப்படி பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஷாஜகான் கைப்பற்றார். அடுத்து ஷாஜகான் அப்படின்னா நமக்கு ஞாபகம் வருது என்னது? தாஜ்மஹால். ஓகேவா? காதலின் நினைவு சின்னமாக தன்னுடைய மனைவியான, ஓகே, குழந்தையா இருக்கும் போதே கல்யாணம், சைல்டு மேரேஜ் தான் நடந்திருக்கும். ஓகே, சீக்கிரமாவே வந்து யார் இறந்து போயிருவாங்கன்னா மும்தாஜ் மனைவி வந்து இறந்து போயிருவாங்க. அந்த காதல் மனைவிக்காக கட்டியதுதான் என்னது? தாஜ்மஹால் என்ற ஒரு அழகிய கட்டிடம். ஓகேடா? ஷாஜகான் நமக்கு ஞாபகம் தாஜ்மஹால் தான். ஓகேடா? தாஜ்மஹாலை பத்தி நம்ம படிக்கணும். சின்ன வயசுல நம்ம விளையாண்டுருப்போம் ஸ்கூல்ல படிக்கும் போது. அப்படி இல்லைன்னா என்ன சொல்ற, சும்மா ஊர்ல இருக்கும் போது பசங்க கூட விளையாடும் போது விளையாண்டுருப்போம். ஏய், உனக்கு தெரியுமாடா தாஜ்மஹாலை கட்டினது யாரு அப்படின்னு கேட்பாங்க. கொத்தனாரு அப்படின்னு சொல்லி சின்ன வயசுல விளையாண்டுருப்போம். ஆனா உண்மையாவே தாஜ்மஹாலை வடிவமைச்சது யாரும் தெரியணும்ல, அந்த கெட்டிய கொத்தனாருடைய பெயர் இது வரைக்கும் தெரியாது. ஆனா இதுக்கப்புறம் படிச்சுக்கணும். என்ன ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க. உஸ்தத் அகமது லஹோரி அப்படின்னா உஸ்தத் இஷா அப்படிங்கிற சொல்லுவாங்க. ஓகேங்களா? நீங்க உஸ்தத் அகமது லஹோரி எழுதிக்கோங்க. தாஜ்மஹாலை கட்டிய வடிவமைப்பாளர், டிசைனர், ஆர்கிடெக்சர் அப்படின்னா உஸ்தத் அகமது லஹோரி. மொத்தம் எத்தனை பணியாளர்களை வைத்து மிகப்பெரிய தாஜ்மஹால் கட்டியார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20,000 பணியாளர்களை வைத்து மிகப்பெரிய தாஜ்மஹாலை கட்டினார் நம்மளுடைய ஷாஜகான். சரி, ஷாஜகான் தாஜ்மஹால் மட்டும் தான் கட்டினாரா? இல்லை, நிறைய கட்டியிருக்காரு. அதுதான் அடுத்து பார்க்கலாம். இந்த பாயிண்ட் பார்த்துட்டு மேல ரெண்டு போற பாருங்க. செங்கோட்டை, இந்தியாவுடைய நிர்வாகம் எல்லாமே நடக்கக்கூடிய செங்கோட்டை. அடுத்து ஷாஜகான் தன்னுடைய பெயரில் ஷாஜகானாபாத், உலகத்திலேயே மிகப்பெரிய மசூதியான ஜும்மா மசூதி, மோதி மசூதி. அடுத்து பாருங்க, தன்னுடைய அரியணைய மிக 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 அழகாக, அதாவது இவருக்கு அப்புறம் வெளிநாட்டில இருந்து ஒரு மன்னர் படையெடுத்து வாராம். இன்னொரு 200 வருஷம் கழிச்சு அந்த மன்னன் படையெடுத்து ஆப்கானிஸ்தான்ல இருந்து வாரா. அந்த மன்னன் இந்தியாவுக்கு வந்து பார்த்து வியந்து போனது 2 விஷயம். பா, இந்தியாவுல இந்த அளவுக்கு அழகான 2 பொருட்கள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து வியந்து போனது 2 விஷயம். ஒண்ணு, மயிலாசனம் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த அரியணை. அதை கட்டினது செஞ்சது யாருன்னா ஷாஜகான் தான். மயிலாசனம் என்னன்னா மயிலுடைய தோகை இருக்கு பாருங்க, அந்த மயிலுடைய தோகை போல அழகா மயில் தோகை வைத்து கட்டப்பட்ட ஒரு அரியணை தான் மயிலாசனம், பீகாக் த்ரோன். அந்த மயிலாசனத்துல ஒரு வைரத்தை பதிச்சிருக்காங்க. அந்த வைரம் தான் உலகத்திலேயே விலை மதிப்பே இல்லாத கோஹினூர் வைரம். பார்க்கும்போது நமக்கு கவர்ச்சி உண்டாகும். யாரா இருந்தாலும் எப்பேற்பட்டதா இருந்தாலும் அந்த வைரத்தை பார்க்கும்போது எடுத்து வச்சுக்கணும்னு தோணுமாவா. அந்த வைரம் தான் கோஹினூர் வைரம். இந்த 2 வைரத்தை கண்டு வெளிநாட்டு மன்னர்கள் வந்து எப்படி ஆச்சரியத்துல மூழ்கிட்டாங்களாம். ஓகே, கோஹினூர் வைரம், பீகாக் த்ரோன். அடுத்து இங்க மேல வந்துருங்க. எஸ், ஷாஜகானும் அவருடைய சின்னன்னை, சித்தி என்று அழைக்கப்படக்கூடிய சின்னம்மாக்கும் ஃபைட் நடக்கும். ஏன்னா நூர்ஜஹான் 2வது மனைவி, முதல் மனைவியுடைய பையன் தான் ஷாஜகான். ஓகேங்களா? நூர்ஜஹானுக்கும் அவனுடைய நூர்ஜஹானுடைய பையன் தான் மன்னராகன ஆசை. ஆனா நெறிமுறை வந்து ஒத்துக்கல. அதனால கொஞ்ச காலம் ஷாஜகானுக்கும் நூர்ஜஹானுக்கும் இடையில் பிரச்சனை ஏற்பட்டது. அடுத்து ஒரு புக்ல ஒரு பாயிண்ட் கொடுத்திருப்பாங்க, அதனால இந்த பாயிண்ட் எழுதி போட்டிருக்கு. அதாவது பிரெஞ்சை ஆண்ட 14ஆம் லூயிஸ் அப்படிங்கிற மன்னருடைய காலம் இந்தியாவில ஷாஜகானுடைய காலமும் ஒரே காலம், கான்டெம்பரரி சொல்லியிருப்பாங்க. அதனால இந்த ஒரு பாயிண்ட் எழுதி வச்சிருக்காங்க. ஓகே, பிரான்சை ஆண்ட லூயிஸ் 14 நம்ம ஷாஜகானும் கான்டெம்பரரி, ஒரே காலத்தை சமகாலத்தை சேர்ந்தவர். அப்புறம் ஷாஜகான் இவ்வளவு பில்டிங் கட்டியிருக்காரு. அதனால ஷாஜகானுடைய காலம் தான் இந்தியாவில் முகலாயர்களுடைய காலத்தில் பொற்காலம் என்று அழைக்கப்படுகிறது. முதலாம் கிடையாது, இந்திய இடைக்காலத்திலேயே கோல்டன் பீரியட், மிடிவல் டைம்ல கோல்டன் பீரியட்னா நம்மளுடைய ஷாஜகானுடைய
காலம் தான். ஓகேங்களா, பொற்காலம் என்று அழைக்கப்படுகிறது. அதே மாதிரி ஷாஜகான் என்ன சொல்லுவாங்கன்னா கட்டிடக்கலை இளவரசன் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரின்ஸ் ஆஃப் ஆர்கிடெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. கட்டிடக்கலை நிறைய கட்டிடக்கலை கட்டியிருக்காரு, அதான் கட்டிடக்கலை இளவரசன் சொல்லுவாங்க. ஓகே, அடுத்து ஷாஜகான் உயிரோடு இருக்கும் பொழுது என்ன பண்ணிடுவார்னா தன்னுடைய மகனுக்கு முடிசூட்டிடுவார். தன்னுடைய மகன் யாரு அப்படின்னா தாரோஷிகா அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மகன் இருப்பாரு. அந்த மன்னனுக்கு என்ன பண்ணிடுவாரு, முடிசூட்டிடுவார் தாரோஷிகா. ஓகேவா, அதெல்லாம் மூத்த பையனா இருப்பான். தாரோஷிகா முடிசூட்டி கொள்வார். ஆனா மொத்தம் 4 பசங்க ஷாஜகானுக்கு, தாரோஷிகா, அவுரங்கசீப்பு, சுஜா, அடுத்து பாத்தீங்கன்னா முராத் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 4 பசங்க இருப்பாங்க. மூத்த பையனுக்கு முடிசூட்டி கொள்வார். இந்த தாரோஷிகா தான் தத்துவ ஞான இளவரசர் என்று அழைக்கப்படுவார். நம்ம அடுத்து வந்து நம்ம இது அவுரங்கசீப் பார்க்கணும். இந்த தாரோஷிகா என்ன அழைக்கப்படுவார், தத்துவ ஞான இளவரசர், ரொம்ப அறிவார்ந்த ஒரு நபர். அப்போ அப்பா வந்து தாரோஷிகாக்கு முடிசூட்டி கொள்வார். ஆனா அவுரங்கசீப்புக்கு கோவம், அப்பா மேல கோவம். நான் தான் 4 பேர் அண்ணன் தம்பிங்கிறது மொத்த வாரிசு, நான் தான் திறமையானவன், எனக்கு முடிசூட்டாம இவன் திறமையே இல்லாத இவனுக்கு போய் முடிசூட்டிருக்கேன்னு சொல்லிட்டு அவுரங்கசீப்பு கோவம். அதனால அவுரங்கசீப் என்ன பண்ணுவாரு, முடிசூட்டிய மன்னன் என்று கூட பார்க்காம 3 பேரையும் அண்ணன் தம்பி ஓகே எல்லாரும் சேர்த்து 3 பேரையும் தோற்கடித்து விட்டு தான் அரியணையை ஒரே வருஷத்துல கைப்பற்றுவாரு. அதே வருஷத்துல என்ன ஆயிடுவாரு, மன்னரும் ஆயிடுவாரு. அவுரங்கசீப் 1658 இருந்து 1707 வரைக்கும் மன்னராக இருப்பாரு. யாரு, அவுரங்கசீப். அப்போ வாரிசு உரிமை போர் மூலமா நடந்திருக்கும் இவருடைய அரியணை. ஷாஜகான் என்ன பண்ணிடுவாரு, சிறையில போட்டுருவாரு. அப்பாவே தூக்கி சிறையில போட்டுருவாரு. தாஜ்மஹாலுக்கு எதிர்த்து அப்படி ரைட்டா. அடுத்து பார்க்கலாமா, அடுத்து அவுரங்கசீப் பட்டம் மன்னராக ஆகும்பொழுது ஆலம்கீர் என்ற பட்டத்தை சூட்டி கொண்டார். ஓகே, மன்னராகும் பொழுது என்ன பெயர், ஆலம்கீர் என்ற பட்டத்தை சூட்டி கொண்டார். அடுத்து 1669 அவுரங்கசீப் ஆட்சியில் இருக்கும் போது மத்திய பகுதியில் ஜாட் இன மக்கள் என்ன பண்ணிருக்காங்க, கிளர்ச்சியில் ஈடுபட்டிருக்காங்க. ஓகே, அது என்ன சொல்லுவாங்க, ஜாட் கிளர்ச்சி அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து அக்பர் அவுரங்கசீப் அவருடைய தாத்தா மாதிரி, தாத்தா யாரு, ஜஹாங்கீர் என்ன பண்ணாரு, ஆட்சிக்கு வந்தோடனே 5வது சீக்கிய குருவை கொண்டாரா. அதே மாதிரி இவர் என்ன பண்ணாருன்னா ஆட்சிக்கு வந்த உடனே 9வது சீக்கிய குருவான தேஜ் பகதூரை கொள்கிறார். பாருங்க, சீக்கிய குருவா கொள்றது. அதனால சீக்கியர்களுக்கும் முகலாயர்களுக்கும் நிறைய பகை வளர்ந்துகிட்டே வந்தது. ஓகே, 9வது சீக்கிய குருவான தேஜ் பகதூரை கொன்றார். ஓகேவா, அடுத்து அவுரங்கசீப்புக்கும் சிவாஜிக்கும் நடக்கக்கூடிய ஃபைட் தான் அவுரங்கசீப்புடைய காலத்துல மிக நீண்ட காலம் பிரச்சனைகளா இருந்த காலம் வந்து அவுரங்கசீப் விசஸ் சிவாஜி. இந்த டாபிக் தான் பெரிய டாபிக். ஓகே, இதுதான் நம்ம வந்து மராத்தா டாபிக்ல நீங்க பாப்பீங்க. ஓகே, மராத்தா டாபிக்ல பாப்பீங்க. ஓகேங்களா, அவுரங்கசீப் விசஸ் சிவாஜி, அவுரங்கசீப் சிவாஜிக்கு இடையில நடைபெற்றது. அக்பர் அவுரங்கசீப் ஆட்சியில் இருக்கும் பொழுது அவுரங்கசீப் என்ன பண்ணுவார்னா மீண்டும் அக்பர் அபாலிஷ் பண்ண, அக்பர் வந்து வேண்டாம் என்று சொன்ன ஜெசியா வரியை மீண்டும் விதித்திருப்பார். யாரு, நம்மளுடைய அவுரங்கசீப். எப்படி, அக்பர் வந்து ஜெசியா வரி, புனித யாத்திரை வரி 2 வரி வேணாம் சொன்னார்ல, இது வேணாம், இது வந்து ஹிந்துக்களுக்கு எதிரான வரி, இந்த 2 வரியையும் மீண்டும் இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெசியா வரி இருக்கட்டும், நம்மளுடைய அந்த புனித யாத்திரை வரியை விதிச்சிருப்பாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா 10வது சீக்கிய குருவாக குரு கோவிந்த் சிங்கை நியமனம் பண்ணிருப்பாரு. ஏன்னா 9வது சீக்கிய குரு கொண்டிருப்பாரா, கொண்டதுனால சீக்கிய மக்கள் கோபத்துல இருப்பாங்க. அதனால கன்வின்ஸ் பண்ற அளவுக்கு 10வது சீக்கிய குருவை இவர் தலைமையில நியமனம் பண்ணுவாங்க. அவர் தான் யாரு, குரு கோவிந்த் சிங் என்று அழைக்கப்படுவார். அவர் அப்படியே வந்து அவுரங்கசீப் இறந்துடுவாரு. அவுரங்கசீப் தான் என்ன சொல்லுவாங்கன்னா முகலாய வம்சத்தின் கடைசி பேரரசு சொல்லுவாங்க. இந்த லாஸ்ட் பாயிண்ட் மட்டும் எழுதி போடுறேன். ஓகே, லாஸ்ட் எம்பையர் அப்படின்னு சொல்லுவாங்க. யார, அவுரங்கசீப் தான் லாஸ்ட் முகலாய பேரரசர் அப்படின்னு சொல்லுவாங்க. லாஸ்ட் முகலாய, இந்தியாவுக்கே கடைசி பேரரசர் இவர் தான்ப்பா. இதுக்கப்புறம் இவரை மாதிரி ஒரு பேரரசு யாருமே கிடையாது. ஓகே, அப்ப அவுரங்கசீப்புடைய தவறான ஒரு சில கொள்கையின் காரணமாக, ரிலிஜியஸ் பாலிசி காரணமாக தான் என்ன பண்ணாங்க, முகலாய வம்சத்துடைய கடைசி பேரரசாக இருந்தாரு. சரி சார், கடைசி பேர் சொல்லிட்டீங்க, அப்ப லாஸ்ட் கிங் யாரு இருக்காரு. ஓகே, அப்ப லாஸ்ட் அரசர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2ஆம் பகதூர் ஷா அப்படின்னு சொல்லுவாங்க. 2ஆம் பகதூர் ஷா, அதான் என்ன சொல்லுவாங்க, பகதூர் ஷா 2. ஓகே, பகதூர் ஷா 2, 2ஆம் பகதூர் ஷா என்று அழைக்கப்படுகிறார். யாரு, லாஸ்ட் அரசராக இருக்கார். ஓகேங்களா, லாஸ்ட் எம்பையர், லாஸ்ட் கிங் அப்படின்னா 2ஆம் பகதூர் ஷா, 2nd பகதூர் ஷா சொல்றாங்க. ஓகே, இவர் தான் 1858 அந்த 57 கழகம் ஏற்படும்ல, இந்த கழக தலைமை தாங்கி இவர் வந்து தூக்கி ரங்கூனுக்கு நாடு கடத்திடுவாங்க. அந்த மன்னர் தான். மாடர்னிஸ்ட் இவரை பத்தி படிப்பீங்க. ஓகேங்களா, ரைட்டா, முடிஞ்சதா? சரி சார், அப்ப இதோட முகலாய டாபிக் முடிஞ்சதானா, ஆக்சுவலா நமக்கு சிலபஸ் அடிப்படையில் இதோட முடிஞ்சது.
லேட்டர் முகல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருப்பாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் சொல்லும் போது நான் சொன்னேன். ஓகேங்களா? ஆனா அவங்கள பத்தி நம்ம படிக்க வேண்டிய தேவையில்லை. அதை பத்தி மாடர்ன் ஹிஸ்டரியில 1-2 பாயிண்ட் படிப்பீங்க. நம்ம டீட்டெயிலா படிக்க வேண்டாம். அதான் யூபிஎஸ்சி மாதிரி தேர்வுக்கு தான் தேவை. நம்ம எக்ஸாமுக்கு அது தேவை கிடையாது. ஓகே, அப்ப லாஸ்ட் அரசர் லாஸ்ட் எம்பையர் பார்த்துக்கலாம். அப்போ பெரிய ஒரு டாபிக் முகலாயர் அப்படின்னு சொல்லிட்டு 250 வருஷம் ரூல் பண்ண ஒரு பெரிய டாபிக் ரொம்ப டீட்டெயில்டா நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஃபேக்ட்ஸ் அதாவே நான் கொடுத்துருக்கிறேன். கிளியரா புரிஞ்சிருக்கும். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் தான் இந்த முகலாயர்கள். ஓகேங்களா? இப்போ ஒரு 5 கேள்வி கேட்கிறேன். அந்த 5 கேள்விக்கு நீங்க படித்ததை புரிந்தது மாதிரி நீங்க என்ன பண்ணுங்க, ஆன்சர் பண்ணுங்க. ஓகேங்களா? என்ன ஆன்சர் பண்ணணும் அப்படி பார்த்தா ஃபர்ஸ்ட் ஒரு 5 கேள்வி கேட்கிறேன். மொத்தமா முகலாயர்களை பத்தி மொத்தமான கேள்விகள் என்ன நான் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, முகலாய வம்சத்துல துஸ்கி பாபரி அப்படின்னு சொல்லிட்டு பாபர் ஒரு நூல் எழுதியிருப்பாரு சொன்னா, சுயசரிதை நூல் துஸ்கி பாபரி. அது என்ன மொழி அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, அது என்ன மொழி தான் அவர் எழுதுறாரு அதை கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து அக்பர், அக்பருடைய வருவாய்த்துறை அமைச்சர் யாரு? கமெண்ட் பண்ணுங்க. அக்பருடைய வருவாய்த்துறை அமைச்சர் யாரு? அதை கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து ஷேர்ஷா சூர் 4 துறைகளை உருவாக்கி இருப்பாரு. ஷேர்ஷா சூர் 4 துறைகளை உருவாக்கி இருப்பாரு. அதுல தகவல் தொடர்பு துறையின் பெயர் என்ன? கமெண்ட் பண்ணுங்க. ஷேர்ஷா சூர் உருவாக்கிய 4 துறைகளை தகவல் தொடர்பு துறையின் பெயர் என்ன? ஷார்ட் கூட சொல்லி கொடுத்தேன். அடுத்து 4வது கேள்வி, உலகத்திலேயே மிகப்பெரிய மசூதி என்ன மசூதி? அதை யார் கட்டினா சொல்லியிருந்தோம், அதை கமெண்ட் பண்ணுங்க. கடைசி கேள்வி, யார் தத்துவ ஞான இளவரசர் என்று அழைக்கப்படுகிறார்? பிரின்ஸ் ஆஃப் பிலாசபர் அப்படி அழைக்கப்படுபவர் யார்? தத்துவ ஞான இளவரசர் என்று அழைக்கப்படுபவர் யாரு? யாருடைய பையன் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? 5 கேள்வி கேட்டிருக்கேன். அதுக்கு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.